வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விழியே கதை எழுது கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்ரத்தை பற்றி உனக்கு எல்லாமும் தெரியும் என்றும் அதனாலேயே நீ மனம் மாறி திருமணம் செய்து கொள்ள சம்மதித்ததாகவும் அண்ணியும் அம்மாவும் கூறினார்கள். அதனாலேயே உன்னை சந்தித்து பேச வந்தேன். ஸ்ரத்தை விஷயம் தெரிந்து அவசரப்பட்டு என் மீதுள்ள கோபத்தில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்காமல் சற்று நிதானித்து மேற்படிப்பா திருமணமா என யோசித்து முடிவெடு என கூறவே என கூறிக்கொண்டே வந்தவன் அவளது முகத்தில் வெள்ளம் என பொங்கிய வேதனையைக் கண்டு பேச்சை நிறுத்தினான். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் விடு விடு என கீழே இறங்கி வந்த சண்மதி யார் முகத்தையும் பார்க்க விரும்பாமல் கொல்லைப்புறம் சென்று அங்கிருந்த பெரிய கிணற்றடியில் அமர்ந்தாள். அவளால் எதையுமே ஜீரணிக்க முடியவில்லை. ஸ்ரீதர் சொல்வதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவள் செய்ததற்கு பதிலுக்கு பதில் செய்கிறான் என்றுதான் நினைத்தாள். ஆனால் ஸ்ரத்தி பற்றி அவன் கூறியது மேற்கொண்டு சிந்திக்க முடியாமல் மனம் எரிமலையாய் பொங்கியது. தலையை கைகளில் தாங்கியபடி சிலையாய் அமர்ந்திருந்தவள் காலடி யோசை கேட்டு நிமிர்ந்தாள். அவள் எதிரே வந்து நின்ற ஸ்ரீதர் சற்று தணிவான குரலில், உன் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கும் என்று எனக்கு புரிகிறது சண்மதி. அதனாலேயே உன்னை தேடி வந்தேன் நான் என்றவன் பேச்சில் போதும் என்பது போல் கையை உயர்த்தி நிறுத்தியபடி எழுந்தாள் சண்மதி. உங்கள் பரிதாபம் எனக்கு தேவையில்லை மிஸ்டர் என கோபத்திலும் கம்பீரம் குறையாமல் மொழிந்தவள் வேகமாக உள்ளே வந்து தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் சென்று, நான் உடனே கிளம்புகிறேன் டேட். ஆன்டி அங்கிளிடம் சொல்லிவிடுங்கள். குணா சுசியிடமும் கூட நீங்களே கூறிவிடுங்கள் என்றபடி நிற்காமல் ரவையை காரை எடுக்க சொல்லி உடனே கிளம்பிவிட்டாள். தன் அறையில் அமர்ந்து நகத்தை கடித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள் சண்மதி. சொல்லப்போனால் ஊருக்கு திரும்பிய 4 நாட்களாய் அவள் உருப்படியாய் செய்து கொண்டிருப்பது இந்த வேலை ஒன்றுதான். அதாவது முற்பாதி வேலையான நகத்தை கடிப்பது மட்டும்தான் உருப்படியாக நடந்தது. பிற்பாதி வேலையான யோசனையில் மூளை மூளை காய்ந்ததுதான் மிச்சம். அடுத்து என்ன செய்வதென ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை. அவளுக்கு மட்டுமல்ல, அவளது வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சாம்பவிக்கும் சண்மதி கூறியதை கேட்டு அடுத்து என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. ஏதேதோ பேசி தேற்றிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி சென்றாள் சாம்பவி. அவள் சென்ற பின் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்த சண்மதிக்கு தான் என்னவெல்லாமோ நினைத்திருக்க எல்லாமே இப்படி தலை கீழாகிவிட்டதே என்ற எண்ணமே அவளை நிலை குலைய வைத்தது. அன்றும் அப்படித்தான். காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வந்தவள் வழக்கம் போல் தாயின் படத்துக்கு முன் சென்று நின்றாள். அப்படியே நின்றவள் ஷண்மி என்ற சாம்பவியின் குரலில் தான் திரும்பினாள். பாப்பவி உட்கார். ஷீத்தல் ப்ரீ டூரில் இருந்து திரும்பி விட்டார்களா என விசாரித்தபடி வந்தவள் அவள் அருகில் தானும் அமர்ந்தாள். பொதுப்படையாக பேசிக்கொண்டிருந்த சற்று நேரத்திலேயே சாம்பவியின் முகத்தை கூர்ந்து நோக்கிய சண்மதி சட்டென்று, பவி உனக்கு என்னவாயிற்று? முகமே சரியில்லையே என கவலையோடு கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை என சமாளித்தவளை நேராக நோக்கி, ஏதோ இருக்கிறது பவி. உன்னை எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லு பவி என மென் குரலில் வினவினாள் சண்மதி. சற்று நேரம் மௌனமாயிருந்தவள், ஷண்மி நேற்று மாலை நல்லியில் ஸ்ரீதரை அவரது ஃபேமிலியோடு பார்த்தேன் என்றாள் மெல்லிய குரலில். ஒரு கணம் அசைவற்று போனாள் சண்மதி. தயக்கத்துடன் தொடர்ந்தாள் சாம்பவி. நாளை மறுநாள் அவருக்கு நிச்சயதார்த்தமாம். அதற்கு புடவை எடுக்க வந்தார்களாம் என்றாள். இதுவரை மனதில் ஓர் ஓரமாக ஸ்ரீதர் கூறியதெல்லாம் பதிலுக்கு தன்னை சீண்டுவதற்காக இருக்குமோ என்ற சின்ன நம்பிக்கையும் அழிந்துவிட வேதனையை விழுங்கிக் கொண்டு எழுந்தாள் சண்மதி. விடுப்பவி, அதை பற்றி பேசியோ கவலைப்பட்டோ ஆகப் போவதென்ன என்றாள் கசந்த குரலில். கோபத்தோடு எழுந்தாள் சாம்பவி. எப்படி விடுவது ஷண்மி? தேவகி ஆன்டி உன்னிடம் ஸ்ரத்தை பற்றி பேசிய பிறகு ஸ்ரீதர் விஷயமாக வேதனையை விழுங்கிக் கொண்டு இதுதான் முடிவென்றிருந்த சமயத்தில் இந்த போட்டோவினால் தானே இழந்த நம்பிக்கை மீண்டும் நமக்கு உண்டாயிற்று.
இப்பொழுது ஆசை காட்டி மோசம் செய்தது போலாகிவிட்டதே. கவனக்குறைவால் போட்டோவை உடனே உன்னிடம் தர நாம் எதையெல்லாமோ மறந்ததால் தானே நாம் எதையெல்லாமோ நினைத்து இன்று மீண்டும் ஒரு முறை வேதனைப்படும்படி ஆகிவிட்டது என படபடத்தவள், நேற்று சாரிடம் நன்றாக கேட்டுவிட்டேன். உங்களால் எங்கள் ஷண்மி பட்ட வேதனை போதாதா? போட்டோவை தர மறந்து அஜாக்கிரதையாய் உங்கள் புக்கிலேயே வைத்ததால் அவளுக்கு மீண்டும் ஒரு துன்பத்தை உண்டாக்கி விட்டீர்களே என கோபத்தில் பொறிந்து கொட்டிவிட்டேன் என்றாள் வேகத்தோடு. அவளது அன்பில் மனம் நெகிழ்ந்தவள், அதற்கு ஸ்ரீதர் என்ன சொன்னார் என கேட்டாள் சண்மதி. என்ன சொன்னாரா? அடுத்தவர் அறையில் அவரது அனுமதியின்றி புகுந்து ஆராய்ந்தால் இப்படித்தான் தப்பு தப்பாக ஆகுமாம் என்றவள் தொடர்ந்து, ஷண்மி அந்த தேவகி ஆன்ட்டி அவர் கூட தன் மகனுக்கு அவருக்கு பிடித்த பெண்ணோடு திருமணமானால் சரி என்று ஒரே அடியாக மாறிவிட்டார்கள் தெரியுமா? உதி அக்காவும் கூடத்தான். சாரின் சந்தோஷமே தங்கள் சந்தோஷம் என்பது போல அந்த குடும்பமே அந்த பெண்ணிற்காக பார்த்து பார்த்து புடவை செலக்ட் செய்கிறார்கள் தெரியுமா? எனக்கு எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். உங்களின் இந்த சந்தோஷத்திற்கு முன் ஷண்மதி என்ற வேதனை அர்த்தமற்றதாய் ஒன்றுமில்லாததாய் ஆகிவிட்டதா என்று கத்த வேண்டும் போல வந்தது என்றாள் சாம்பவி கோபத்தில் முகம் சிவக்க. ஷ் பவி, விடுடா என தன் வேதனை மறைத்து சாம்பவியை சமாதானப்படுத்தினாள் சண்மதி. வாழ்வில் உண்மையான நட்பென்பது மிகவும் உயர்வான விஷயம் பவி. நீ, ஷீத்தல், ப்ரீ மூவரும் எனக்கு கிடைத்ததே போதும். நீயே பாரேன், உங்களது நட்பின் பலத்தாலேயே நான் இந்த துன்பத்தில் இருந்து வெளிவந்து விடுவேன் என பேசி சாம்பவியின் முகத்தை தெளிய வைத்தாள் சண்மதி. மேலும் ஆறுதலா இருவரும் பேசிக்கொண்டிருந்து விட்டு சேர்ந்தே மதியம் சாப்பிட்டுவிட்டு அவள் கிளம்பி செல்லவும் அப்படியே சோஃபாவில் சாய்ந்து அயர்வுடன் விழிகளை மூடினாள் சண்மதி. முன் மாலை வரை அப்படியேதான் சற்றும் அசையாமல் அமர்ந்திருந்தவள் பெருமூச்சுடன் எழுந்து முகம் கழுவி கொண்டு வந்தாள். கதவு தட்டப்படவும் எஸ் கமின் என்றபடி திரும்பியவள் உள்ளே தலை நீட்டிய ரங்கனை கண்டு, எனக்கு டிஃபன் வேண்டாம் என மறுக்கும் பொழுதே கூடவே நுழைந்த ஸ்ரீதரை கண்டு திகைத்து போனாள். இவன் எங்கே இங்கே? அறையை அடையாளம் காட்டிவிட்டு ரங்கன் திரும்பி செல்லவும், இவன் ஏன் வந்தான்? அப்படியே வந்தாலும் அவளது அனுமதியின்றி இந்த ரங்கன் எப்படி அறைக்கே அழைத்து வரலாம்? மேனேஜர் சங்கர் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என உள்ளூர பொறுமியவள் ஸ்ரீதரை நோக்கி, என்ன விஷயம்? எதுவானாலும் கீழேயே பேசியிருக்கலாமே. அந்நியருக்கெல்லாம் என் அறையில் நுழையவே அனுமதி கிடையாது என்றாள் அழுத்தமாக. கையை விரித்தான் அவன். எனக்கும் தெரியும் சண்மதி, என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் வைக்கவே வந்தேன். உன் அப்பாவை கீழேயே பார்த்தேன். அவர்தான் சண்மதியை அழைக்க வேண்டுமானால் மேலேயே போங்கள், இங்கே வேண்டாம், வேலையாட்கள் வந்து போகும் இடம். அவள் கண் கலங்கினாள். இவர்களும் தாங்க மாட்டார்கள் என்றார். அதனால் தான் வந்தேன் என்றான் சாதாரணமாக. அவனது நிச்சயதார்த்தத்திற்கு அவளுக்கு அழைப்பு தர வந்தானாமா? உள்ளே பொங்கிய வேதனை கோபமாக முகத்தில் பிரதிபலிக்க அவனை பார்த்தாள் சண்மதி. அவள் முகத்தை கண்டவன் தலையசைத்து, உன்னை வருத்தப்படுத்துவதற்காக இன்விடேஷன் வைக்க நான் வரவில்லை சண்மதி. குடும்பத்தில் ஒருத்தியாக பழகிவிட்டவளை ஒதுக்க முடியாதென்று அம்மா வற்புறுத்தியதாலேயே வந்தேன் என்று கூறவும் தாங்க முடியாமல் பொங்கி வந்த அழுகையை சிரமப்பட்டு அடக்கியபடி, உட்காருங்கள் என சோஃபாவை காட்டினாள். உட்கார நேரமில்லை சண்மதி, நான் உடனே கிளம்ப வேண்டும் என்றபடி இன்விடேஷனை நீட்டியவன் அவள் வேண்டா வெறுப்பாக பத்திரிகையை வாங்கவும், இது நீ அச்சடித்தது போல் பொய்யான பத்திரிகை அல்ல, உண்மையான பத்திரிகை என கிண்டலுடன் கூறினான். கலங்கிய விழிகளை இமை தாழ்த்தி மறைத்தவள் சற்று சமாளித்து கொண்டு நிமிர்ந்து அவனை நேராக நோக்கி, அழைப்பு வைத்து விட்டீர்கள் அல்லவா? சந்தோஷம் என்றாள். மேலும் தொடர்ந்து, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. குணாவின் ரிசப்ஷனுக்கு செல்லவே நேரம் ஒதுக்க முடியாது போல் இருக்கிறது. முடிந்தால் வருகிறேன் என்று முன்பு அவன் கூறிய அதே வார்த்தைகளையே பயன்படுத்தி கூறவும், அதை கண்டு கொண்டவனாய் அவன் முகத்தில் புன்னகையின் சாயல் தோன்றியது. சட்டென்று விழிகள் மீண்டும் கலங்க வேறு புறம் திரும்பினாள் அவள். அவனோ தொடர்ந்து, கண்டிப்பாக வரவேண்டும், என்மேல் பிராமிஸ் எனவும் அதற்கு மேல் தாங்க முடியாமல் தொண்டை அடைக்க, போதும் ஸ்ரீதர் என்றாள் அவள். சொல்ல வந்ததை முழுதா சொல்ல விடு.
ம். எதில் விட்டேன்? ஆ, என் மேல் பிராமிஸ் எல்லாம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். முடிந்தால் வா, இல்லாவிட்டாலும் நான் தவறாக நினைக்க மாட்டேன். கூடிய விரைவில் நீயும் ஒரு நல்ல செய்தியை தர வேண்டுமென வாழ்த்துகிறேன். வரட்டுமா? என கிளம்பி செல்லவும் அதீத துக்கம் தொண்டையை அடைத்தது சண்மதிக்கு. விழிகளை இறுக மூடியபடி மூச்சை ஆழமாக எடுத்து விட்டபடி அப்படியே நின்றாள் அவள். வெகு நேரம் சிலையாக நின்றவள் வேதனையுடன் குனிந்து இன்விடேஷனை டீப்பாயில் போட்டுவிட்டு திரும்பி தன் தாயாரின் புகைப்படத்தை ஆற்றாமையுடன் நோக்கினாள். அம்மா, உள்ளுணர்வாக இருந்து எனக்கு எப்பவும் நல்வழி காட்டுவீர்களே, ஸ்ரீதரின் விஷயத்தில் மட்டும் எப்படி அம்மா தப்பாக போனது என வேதனையோடு முணுமுணுத்தபடி திரும்பியவள் திடுக்கிட்டு போனாள். ஏனெனில் அரை வாயிலின் கதவருகே கை கட்டியபடி சுவரில் சாய்ந்து குறும்பு புன்னகையுடன் அவளையே பார்த்தபடி ஸ்ரீதர் நின்றிருந்தான். இவ்வளவு நேரமும் இவன் இங்கேயே நின்று கொண்டிருந்தான்? நம்ப மாட்டாமல் கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் நோக்கினாள் சண்மதி. இவன் அப்பொழுதே போகவில்லையா? போகாமல் மேற்கொண்டு சிந்தனை ஓட மறுத்து விழிகள் இமைக்க மறந்து அவனிலேயே பார்வை வியப்புடன் படிந்தது. இதயத்தின் துடிப்போசையோ மடமடவென்று பேரோசையாக அவளது செவிகளை மோதி தாக்க கால்களோ நிற்க மாட்டாமல் வெலவெலத்தன. புன்னகையோடு அவன் தன் அருகில் வருவதையும் குனிந்து பத்திரிகையை எடுத்து அவள் கையில் திணித்து பிரித்து படி என மிருதுவாய் கூறி முறுவலிப்பதையும் கண்டு நம்ப மாட்டாமல் பிரமித்து நின்றிருந்தாள். அவனது செயலும் சொல்லும் பார்வையும் உணர்த்திய உண்மையை நம்ப மாட்டாமல் திகைத்து போனவளாய் கரங்கள் நடுங்க பத்திரிகையை பிரித்து பார்வையை ஓட்டியவள் அப்பத்திரிகை அறிவித்த இனிய செய்தியை முழுவதும் ஜீரணிக்க முடியாமல் செயல் இழந்தவளாய் நின்றாள். வியப்பும் திகைப்புமாய் நிமிர்ந்தவள் ஸ்ரீதர் என அவன் பெயரை சொல்ல முயன்றும் முடியாமல் குப்பென்று எழும்பிய சந்தோஷ அலையில் பேசவும் கூட சக்தியற்றவளாய் அவனை பார்த்தபடி அப்படியே நின்றுவிட்டாள். அவள் நிலை உணர்ந்தவனாக அவளது விழிகளை நேராக நோக்கியபடி அவன் ஆதரவாய் ஆமோதிப்பாய் தலையசைத்து முறுவலிக்கவும் இது கனவா அல்லது நனவா என்று தலை சுற்றியது சண்மதிக்கே. சற்றே தள்ளாடியவளை சட்டென தோளை பற்றி நிறுத்திய ஸ்ரீதர், சண்மதி, ஆர் யூ ஆல்ரைட் என்றான் பதற்றத்துடன். அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் எதுவும் பேச மாட்டாமல் அவள் மீதே சாய்ந்தவள் விக்கி விக்கி விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள். அவனும் எதுவும் பேசவில்லை. அவளது நிலை புரிந்தவனாய் மௌனமாக அணைத்தபடி நின்றிருந்தவன் கண்களும் லேசாய் கலங்கின. அவளது அழுகை சற்று குறைந்ததும் அவளது பூ முகத்தை தன் இரு கைகளில் ஏந்தியவன், மதி ப்ளீஸ் போதும் அழாதே என்றபடி சோஃபாவில் அமர வைத்துவிட்டு அறையின் மறுபுறம் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து வந்து மூடியை கழற்றி இதை குடி என்றபடி அவள் அருகில் வந்தான். மறுக்காமல் வாங்கி குடித்துவிட்டு போ போதும் என்றாள் அவள் விசும்பலின் இடையே. பாட்டிலை வாங்கி சிறிது நீரை தன் கர்ச்சீப்பில் ஊற்றி அதை ஈரமாக்கியவன் சற்று எட்டி டீப்பாயில் பாட்டிலை வைத்துவிட்டு ஈர கர்ச்சீப்பால் அவள் முகத்தை அழுந்த துடைத்தான். இப்படியா அழுவார்கள் பார், கண் முகமெல்லாம் எப்படி சிவந்து போய்விட்டது என்றான் அவன் குரலில் கண்டனத்துடன். மீண்டும் நம்ப மாட்டாமல் விழிகள் விரிந்தன அவளுக்கு. பெரும் முயற்சி செய்து, ஸ்ரீதர், அப்படியென்றால் குணாவின் திருமணத்தென்று சொன்னது எல்லாமே பொய்யா என்று கேட்டாள் முகத்தில் வியப்பை நோக்கி. ஆமாம், குணாவுடன் திருமணம் என்று நீ சொன்னது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் அன்று நான் சொன்னது எல்லாமே என்று கூறினான் அவன் குறுஞ்சிரிப்புடன். அவனது முகத்தில் படிந்த தனது பார்வையை அகற்ற மாட்டாமல், ஏன் அப்படி சொன்னீர்கள் ஸ்ரீதர்? இந்த 4 நாட்களாக நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா என முகம் வாடினாள் அவள். தெரியுமே மதி, நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு புரிந்திருக்குமே, அந்த 20 நாட்கள் நான் எப்படி தவித்திருப்பேன் என்பதும் இந்த 4 நாட்களில் உனக்கும் நன்றாக புரிந்திருக்குமே என்று ஸ்ரீதர் கூறவும் அவளது விழிகள் மேலும் அகன்றன. ஆனால் ஆனால் நான் வேற என்ன செய்யட்டும் ஸ்ரீதர்? என்னை காதலித்து கொண்டே என் மீது உள்ள நம்பிக்கையின்மையினால் அதை ஒத்துக்கொள்ள நீங்கள் மறுக்கும் பொழுது நான் என்ன செய்வதாம்? உங்களை விட்டு விலகி போகிறேன் என்று தெரிந்தால் ஒருவேளை நீங்கள் உணர்வீர்களோ, காதலை சொல்வீர்களோ என்றுதான் அப்படி செய்தேன் என பேசிக்கொண்டே வந்தவள் சட்டென குரல் கம்ம, அன்று உங்கள் அறையில் ஸ்ரத்தி போட்டோ என்று நினைத்து கையில் எடுத்து பார்த்த எங்களுக்குத்தான் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி.
அதுவும் அந்த கவிதையை படித்த பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னை காதலிக்கும் நீங்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மறுப்பதன் காரணம், நானும் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன் என்பதை நம்பாததுதானே. அதை நினைத்து உள்ளூர எப்படி குமுறினேன் தெரியுமா? அந்த கோபத்தினால் தான் அந்த நாடகத்தையுமே நடத்தினேன் என்றவள் மேலும் குரல் உடைய. ஆனால் கடைசி வரை என்னை நீங்கள் நம்பவில்லையே ஸ்ரீதர். அன்று உங்கள் வீட்டுக்கே வந்து நான் தோற்றுவிட்டதாக கூறிய பொழுதும் கூட நம்பாமல் மௌனமாக நின்றீர்களே என்ற சண்மதியின் விழிகளில் நீர் பெருகியது. மதி ப்ளீஸ் என்றபடி அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் ஸ்ரீதர். விழிகளில் வேதனையோடு அவனை ஏறிட்டு பார்த்தவள், 1 வருடம் ஸ்ரீதர், கிட்டத்தட்ட 1 வருடமாக உங்கள் பாராமுகத்தால் உள்ளூர எப்படி தவித்திருப்பேன் தெரியுமா? ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்றாவது என் அன்பு உங்களுக்கு புரியும் என்ற நம்பிக்கை மட்டும் துணையாய். ஆனால் பந்தயத்தில் ஜெயிப்பதற்காகத்தான் உங்களை சுற்றி வருவதாக கூறினீர்களே, உள்ளூர எப்படி உடைந்து போய்விட்டேன் தெரியுமா? அதிலும் இந்த 4 நாட்களாக நான் பட்ட வேதனை என்றவளுக்கு மீண்டும் குரல் உடைந்தது. ஷ் மதி, என்ன இது என்றபடி அவளை தன் தோளில் சாய்த்து அணைத்து கொண்டவன், 1 வருட தவிப்பை பற்றி பேசினாயே, எனக்கும் அதே தவிப்புதான் தெரியுமா? உன்னை விடவும் அதிகமாகவே நானும் தவித்திருக்கிறேன் கண்ணம்மா. நம்பாமல் போனேன் என்கிறாயே, அதற்கும் காரணம் இருக்கிறது மதி என்றான் அவன் குரலில் வேதனையோடு. திகைப்புடன் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் சண்மதி. அந்த குரலில் காணப்பட்ட வேதனை. அப்படியானால் ஸ்ரீதர் என்ன காரணம் அது என்று வினவினாள் அவள் புரியாமல். சொல்கிறேன் மதி, இன்று எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லிவிடும் முடிவோடு தான் வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் மதி, நான் ஏற்கனவே ஒரு பெண்ணோடு பழகினேன் என்பதில் உனக்கு என் மீது வெறுப்போ கோபமோ இல்லையே என தனிவான குரலில் விசாரித்தான் அவன். ஆச்சரியத்தோடு அவனை நோக்கினாள் சண்மதி. கூடவே, என்ன ஸ்ரீதர் இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. அப்படி பொருட்படுத்தி இருந்தால் குணாவோடு சேர்ந்து நாடகமாடி உங்களை சீண்டி இருப்பேனா என கேட்டு முறுவலித்தாள். பதிலுக்கு முறுவலித்தான் அவனும். உண்மைதான் மதி, அந்த நம்பிக்கையில்தான் நானும் நிச்சய பத்திரிகையோடு உன்னை தேடி வந்தேன். இருந்தாலும் உன் வாயால் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்டேன் என விளக்கினான் அவன். என்றவள் முகத்தில் சட்டென சிந்தனையின் சாயல் படர்ந்தது. அவனிடமிருந்து விலகி நிமிர்ந்து அமர்ந்தவள், ஆனால் ஸ்ரீதர், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கல்லூரியின் கடைசி நாளன்று என்னை நம்பாமல் பேசினீர்களே, பிறகும் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசிய பொழுதும் மௌனமாய் நின்றீர்கள். குணாவுடன் திருமணம் என்ற நாடகத்தை நான் நடத்தியிருக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? எப்பொழுது மனம் மாறினீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றாள் குழப்பத்தோடு அவனை நோக்கி. அவளது கரத்தை ஆதரவாக பற்றி இழுத்து மீண்டும் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டவன், சொல்கிறேன் மதிமா, மறைக்காமல் சொல்லத்தானே நானும் வந்திருக்கிறேன். முதலில் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள் மதி, உன்னை சந்தித்த கணத்திலேயே என் இதயத்தில் நீங்காது நிறைந்து விட்டவள் நீ என மிருதுவான குரலில் கூறியவன் திகைப்புடன் தன்னை ஏறிட்டவளை பார்த்து, நம்ப முடியவில்லையா மதி? ஆனால் உண்மை அதுதான். பந்தயத்திற்காக பழகுகிறாயோ என்று நான் விலகி சென்றது உண்மைதான். மனதளவில் விலக முடியாமல் தவித்ததும் உண்மைதான் மதிமா. ஆனால் அன்று என் அறைக்கே வந்து கோபமும் தவிப்புமாக வெடித்தாயே, அந்த கணமே நான் புரிந்து கொண்டேன் என்றான் தெள்ளத் தெளிவாக. இதை சற்றும் எதிர்பார்த்திருக்காத சண்மதி மேலும் திகைப்பில் ஆழ்ந்து போனாள். அவளது திகைப்பை கண்டவனுக்கு முறுவல் அரும்பியது. மீண்டும் நம்ப முடியவில்லையா என சிரித்தவன், சத்தியம் மதி, அன்று நீ பேசினாயே மதி, இதை சொல்வதற்காக என்னை மன்னித்து விடு. கோபமும் தவிப்புமாக நீ பேச பேச கொஞ்ச நஞ்ச சந்தேகம் தீர்ந்து நான் எல்லையற்ற சந்தோஷத்தைத்தான் உணர்ந்தேன். உன் பேச்சு உன்னை எனக்கு பரிபூரணமாக உணர்த்திவிட்டது. என் மதி நடிக்கவில்லை, என்னை உண்மையாகவே நேசிக்கிறாள் என்று உணர்ந்த தருணம் அது. அந்த ஆனந்த தருணத்தின் அறிமுகத்தில் நான் பேச்சற்று போனேன் கண்ணம்மா. மதி, அன்று தோற்றுவிட்டதாக கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னை நீ ஜெயித்து விட்டாய் தெரியுமா? மோதிரத்தை நீ கழற்றுவதற்கு முன்பே உன்னை நம்பிவிட்டேன் மதி. அதை சொல்லி உன்னை தடுக்கத்தான் எண்ணினேன். ஆனால் பேசவோ தடுக்கவோ முடியாமல் என்னை மீறிய ஆனந்தத்தில் பிரமித்து நின்றுவிட்டேன். பத்திரிகையை பார்த்ததும் நன்றாக நீ நின்றாயே, அதே நிலையில் தான் மதி நானும் அன்று இருந்தேன். கடைசியில் மோதிரத்தை கழற்றி வீசினாயே, நான் ஸ்தம்பித்து விட்டேன் மதி. அந்த கணம்
அவளை இறுக அணைத்து கொண்ட அவளை இறுக அணைத்து கொண்டவன், அந்த கணமே நீயும் என்மேல் எவ்வளவு ஆழமான அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கும் முழுமையாக புரிந்தது மதி. எனக்கு முழு தெளிவும் கிடைத்தது. ஆனால் நீயோ உடனே கிளம்பி சென்று விட்டாய் அவன் பேச பேச சண்மதியின் உள்ளம் ஆகாயத்தில் பறப்பது போல் இருந்தது. அன்று அம்மா மோதிரத்தை கழற்றியும் கூட அவன் தன்னை நம்பவில்லையே என்ற அவளது வருத்தம் மாயமாய் மறைய மனம் லேசாகி மிதப்பது போல் உணர்ந்தான். ஸ்ரீதர் தொடர்ந்து, நீ சென்ற பிறகே எனக்கு சற்று சுய நினைவு வந்தது. ஆனால் உன்னை தொடர்ந்து வந்து பேச முடியாத நிலைமை. ஃப்ளைட்டுக்கு நேரமாகிவிட்டது. உன்னிடம் பேச வேண்டியதோ மிக மிக நிறைய இருந்தது. சிங்கப்பூர் செல்வதோ தவிர்க்கவே முடியாத ஒன்று. எனவேதான் பொறுத்தது பொறுத்தோம். 4 நாட்களில் திரும்பி வந்ததும் ஆற அமர பேசலாம் என்று கிளம்பிவிட்டேன் என கூறிக்கொண்டே வந்தவன் அவள் முகம் கன்றவும் பேச்சை நிறுத்தி என்னவென்று வினவினான். சாரி ஸ்ரீதர், நீங்கள் சந்தோஷமாக கிளம்பியதாக அத்தை கூறினார்களா? உங்களை இனி நானாக வந்து சந்திக்க மாட்டேன் என்று கூறிய சந்தோஷத்தில் இருந்தீர்களோ என தவறாக எண்ணிவிட்டேன் என்றாள் அவள் குற்ற உணர்ச்சியோடு. தவறாக நினைத்து உன்னையும் வருத்தப்படுத்தி கொண்டாயாக்கும். நீ சொன்னபடி நானாகத்தானே உன்னை வந்து சந்தித்தேன். உள்ளேயும் கொஞ்சம் மதி இருக்கும் என்று நினைத்தேன். சரியான மக்கு மதி என்று கிண்டல் செய்து சிரித்தான் ஸ்ரீதர். ஹலோ சார், கிளாஸில் என்னை மக்கு என்று திட்ட முடியாமல் போனதற்கு இப்படி பழி தீர்த்து கொள்கிறீர்களோ என கேட்டு அவனை வம்பிழுக்கவும், அடடா, உள்ளேயும் கொஞ்சம் மதி இருக்கிறது போலும். சரியாக கண்டுபிடித்து விட்டாயே, என் மாணவியாயிற்றே. சரியாக கண்டுபிடித்து என் பெயரை காப்பாற்றி விட்டாய். அது சரி, என் மாணவி சரியாக கண்டுபிடிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம் என அவன் பெருமையாக தன் டிஷர்ட் காலரை தூக்கிவிட்டு கொள்ளவும் சண்மதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கன்னம் குழிய முத்து பற்கள் மின்னலாய் ஒளிர அவள் சிரிப்பதை மனம் நிறைய பார்த்திருந்தவன் அவள் சிரிப்பு நின்றதும், உன்னை நன்றாக உதைக்க வேண்டும் மதி. சிங்கப்பூர் ட்ரிப்பை முடித்துவிட்டு எவ்வளவு சந்தோஷமாக வந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்து எல்லாவற்றையும் கூற வேண்டும் என்று எல்லையில்லாத உற்சாகத்தோடு ஓடி வந்தாள். நீ என் அறையினுள் நுழைந்து போட்டோவை எடுத்து, அசடு, அவசர கொடுக்கையாய், முட்டாள் முந்திரி கொட்டையாய் இல்லாத வேலையெல்லாம் செய்திருக்கிறாய் என்றான் குரலில் சிறு கண்டிப்போடு. முகத்தில் அசடு வழிய தலை குனிந்தாள் சண்மதி. நான் என் மோதிரத்தை தேடித்தான் வந்தேன். அதை காணவில்லை. கூடவே ஸ்ரத்தி எப்படி இருப்பாள்? அவளது போட்டோ கிடைக்குமா என பவிக்கு ஒரே குறுகுறுப்பு. ஆனால் என் போட்டோ கிடைத்தது வீணுக்குட்டியால் தான். பிறகுதான் கொஞ்சம் விளையாடி பார்க்க தோன்றியது என முணுமுணுத்தாள் சண்மதி. அவள் முணுமுணுப்பு பேச்சை கேட்டவன் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், சரி, உன் போட்டோ கிடைத்தது, என்னிடம் நேரடியாக கேட்பதுதானே என்று சிரித்தவன் சட்டென்று குரல் மாற, உனக்கும் குணாவிற்கும் திருமணம் என்ற பொழுது நான் நம்பவில்லை மதி. உங்களுக்கு உண்மை புரியும் வரை காத்திருப்பேன் என்றவள் எப்படி மாற முடியும் என்ற திகைப்போடுதான் உன்னை சந்திக்க வந்தேன். நீ பணத்துக்காகத்தான் மனம் மாறி உன்னிடம் பேச வந்ததாக கூறவும் மேற்கொண்டு பேச மாட்டாமல் திரும்பி விட்டேன் என்றவன் அவள் முகம் பார்த்து, ஏன் அப்படி சொன்னாய் சண்மதி என குரலில் கண்டிப்பும் அதை மீறிய வலியுமாய் கேட்கவும் சண்மதிக்கு மனம் மெழுகாய் உருகிவிட்டது. சாரி ஸ்ரீதர், நீங்களாக காதலை சொல்ல வேண்டுமென எதிர்பார்த்தேன். அப்படி இல்லாவிட்டால் குணா திருமணத்தன்று உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதுதான் எங்கள் திட்டம். 1 வருடமாக தவித்தோமே, அட்லீஸ்ட் 20 நாட்களாவது தவிக்கட்டுமே என்று உள்ளூர எனக்கும் சிறு கோபம். ஆனால் உங்களை பார்த்ததுமே, திருமணம் பற்றி அக்கறையாய் விசாரித்ததுமே உங்களிடம் எல்லாவற்றையும் கூறிவிட மனம் துடித்தது. ஆனால் நீங்களோ உங்களது மனம் பற்றி கூறாமல் என் மேற்படிப்பு பற்றி பேசவும் கோபம் வேறு வந்துவிட்டது. அத்தோடு உண்மையை உளறி விடுவோம் என்று பயத்தில் உங்களை உடனே கிளப்புவதற்காக அப்படி பேசினேன் என்றாள் அவள் சமாதானமாக. என பெருமூச்சு விட்டவன், குணாவோடு நீ பத்திரிகை கொடுக்க வந்த பொழுது மிகவும் நம்பிக்கை இழந்து விட்டேன் என்றவனை இடைமறித்து, உங்களை சீண்டி விடவே அப்படி செய்தோம். நீங்கள்தான் ஒன்றையும் காட்டிக்கொள்ளவே இல்லையே என குறையாக உதட்டை பிதிக்கினாள் சண்மதி. இன்னொருவனுடன் திருமணம் என்று பத்திரிகையை நீட்டும் பொழுது எப்படி காட்டிக்கொள்வதாம் என பதிலுக்கு கேட்டவன் தொடர்ந்து, ஆனால் உள்ளே தூள் தூளாய் உடைந்து போனேன். திருமணத்திற்கு வந்திருக்கவும் மாட்டேன். உன்மேல் நீ செய்து கொண்ட பிராமிஸுக்கு கட்டுப்பட்டுத்தான்
மனமெல்லாம் வேதனையோடு வந்தேன். ஆனால் உண்மை தெரிந்த பின்போ வெள்ளமாய் பொங்கிய மகிழ்ச்சி ஒருபுறம் என்றால் மறுபுறம் எதில்தான் விளையாடுவது என்றில்லையா இவளுக்கு? பொய்யாக பத்திரிகை அடித்து எப்படியெல்லாம் நம்மை அலைக்கழித்து விட்டாள் என்ற கோபமும் வந்தது. அதனால் தான் பதிலுக்கு நானும் அப்படி பேசினேன் என்றவன் குரல் தணிய, அப்பொழுதும் உன் வேதனை நிறைந்த வெளிறிய முகம் பார்த்ததும் மனம் தாங்கவில்லை. நீ கிணற்றடியில் இருக்கும் பொழுது உண்மையை சொல்லிவிடலாம் என்றுதான் தேடி வந்தேன். மேடம் தான் பேசவே விடவில்லை என்று கூறியவன் மேலும் தொடர்ந்து, மதி, இப்பொழுது சொல்லு. இனி ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையானாலும் நேரடியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், சரியா? இனி இப்படியெல்லாம் நாடகம் போடக்கூடாது, என்ன என அவன் இதமாக கண்டிக்கவும் அவசரமாக தலையாட்டினாள் சண்மதி. ரொம்பவும் சமர்த்தாக அவள் தலையை ஆட்டிய விதத்தை பார்த்த ஸ்ரீதருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏய் மதி, என் அம்மா இப்படி தலையை ஆட்டினால் அதை மீறப் போகிறார்கள் என்று அர்த்தம். நீ எப்படி என சிரித்தபடியே கேட்டான். அச்சோ, உண்மை ஸ்ரீதர். இனி எதுவானாலும் டைரக்ட் டீலிங் தான், டிராமாவே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தான் பதிலுக்கு ஒரு ஷாக் டிராமா ஆரம்பித்து விடுகிறீர்களே. ஸோ ஐ ப்ராமிஸ் யூ, இனி எந்த ப்ராப்ளம் என்றாலும் உங்களிடமே மறைக்காமல் கொண்டு வந்து விடுகிறேன். நாமே பேசி சரி செய்து விடலாம் என்றாள் சண்மதி. வெரி குட் என்று கூறி சிரித்தான் ஸ்ரீதர். மலர்ந்த முகத்தோடு மனமாற அவன் சிரிப்பதையே மட்டற்ற மகிழ்ச்சியோடு பார்த்திருந்த சண்மதி, ஸ்ரீதர், இப்படி என்னிடம் நீங்கள் மனம் விட்டு சிரிப்பது இதுதான் முதல் தடவை தெரியுமா? இப்படி என்னிடம் நீங்கள் பேசி சிரிக்கும் தருணத்திற்காகத்தான் நான் இவ்வளவு நாட்களும் காத்திருந்தேன் என்றாள் உள்ளம் நெகிழ. அவன் முகமும் இளகியது. அவள் நெற்றியில் பிரியமுடன் இதழ் பதித்தவன், இனி காலம் எல்லாம் மனம் விட்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் தானே மதி இருக்கப் போகிறோம் என்றான் ஆத்மார்த்தமான குரலில். ஆமோதிப்பின் அறிகுறியாய் அவள் முகமும் மலர்ந்து பிரகாசித்தது. ஸ்ரீதர், என்னால் நம்பவே முடியவில்லை. இதெல்லாம் கனவாக இருக்குமோ என்று ரொம்பவும் பயமாக இருக்கிறது என்றவளின் குரலில் சிறு கவலை வேறு முளைக்கவும் அதை கவனித்தவன் முகத்தில் குறுஞ்சிரிப்பு மின்னியது. நம்புங்கள் மேடம், இது நனவேதான் என்றபடி அவள் பட்டு கன்னத்தில் முத்தமிட்டவன் நிமிர்ந்து, இனிமேல் நம்புவாய்தானே என சன்ன குரலில் கேட்டு சிரிக்கவும் சண்மதியின் முகம் சிவந்தது. இப்பொழுதுதான் கனவோ என்று ரொம்பவும் தோன்றுகிறது என்றபடியே அவன் கையில் நறுக்கென்று கிள்ளினாள் சண்மதி. ஏய், என்னதிது என்றபடி கையை உதறியவனை குறும்புடம் நோக்கி, இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டது, கனவல்ல, நிஜமே என்று சிரித்தாள் அவள். உனக்கு நம்பிக்கை வர உன்னை அல்லவா கிள்ளி பார்க்க வேண்டும், என்னை கிள்ளுகிறாயே? கடவுளே, உன்னிடம் மாட்டிக்கொண்டு காலம் முழுவதும் என்ன பாடுபட போகிறேனோ என பயந்து பாவனையோடு அவன் கூறவும் சண்மதிக்கு மேலும் சிரிப்பு வந்தது. சிரித்தபடியே, ஆஹா, ரொம்பவும் பயந்தது போல் நடிக்காதீர்கள் சார் என கிண்டல் அடித்தவள் தொடர்ந்து, ஆனாலும் ஸ்ரீதர், நீங்கள் சுத்தம் மோசம் தெரியுமா? ஏதோ விளையாட்டாய் அன்று பேசிய பேச்சை அத்தோடு நான் மறந்துவிட்டேன். ஆனால் அதை போய் சீரியஸாய் எடுத்துக்கொண்டு என்னை தூரத்தில் தள்ளி நிறுத்துவதிலேயே குறியாய் இருந்தீர்களே என குறையாய் உதட்டை பிதுக்கினாள் சண்மதி. சற்று நேரம் ஸ்ரீதர் எதுவும் பேசவில்லை. பிறகு ஒரு வருத்தமான முறுவலோடு, நீ சொல்வதும் ஒரு வகையில் கரெக்ட் தான் மதி. நீ உன் விருப்பத்தை என்னிடம் வெளிப்படையாய் கூறிய பொழுது உன்னிடமே அதை பற்றி பேசி தெளிவுபடுத்தி இருக்கலாம். அல்லது நாளடைவில் உன் பேச்சை கல்லூரி பருவத்தின் கள்ளம் இல்லாத கிண்டல் பேச்சு என ஒதுக்கியும் இருக்கலாம். அப்படி நான் ஒதுக்கியும் இருப்பேன். அப்படி ஒதுக்க முடியாமல் போனதற்கும் உன் பேச்சை சீரியஸாய் எடுத்துக்கொண்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது மதி என்றான் அவன் மெதுவாக. குறுக்கே எதுவும் பேசாமல் என்ன காரணம் என்பது போல் அவன் முகத்தையே பார்த்தவளை ஆழ நோக்கியவன் அந்த காரணத்தை கூறிய பொழுது அவள் திகைத்துத்தான் போனாள். ஸ்ரீதர் என்றாள் திடுக்கிட்ட குரலில். இதுதான் காரணம் என்று அவன் சொன்ன ஒற்றை வார்த்தை இதுவரை புரியாத விஷயங்களை வெகு தெளிவாய் அவளுக்கு விளக்கியது. அந்த ஒரே வார்த்தை அவனுடைய முதல் காதல் ஏன் முறிந்தது என்பதையும் தன்னை நம்பாமல் ஏன் போனான் என்பதையும் அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் உணர்த்தவும் மீளாத திகைப்பில் ஆழ்ந்தாள் அவள். கண்ணாடி ஜன்னல் வழியே கீழே தெரிந்த அப்பரந்த அழகிய தோட்டத்தையும் நடுவில் கண்ணை மட்டுமில்லாமல் உள்ளத்தையும் கவர்ந்திழுத்த அப்பெரிய நீச்சல் குளத்தையும் பார்த்தபடி நின்றான் ஸ்ரீதர். மெல்ல அவன் திரும்பிய பொழுது சண்மதி இன்னமும்
திகைப்பில் இருந்து விடுபடாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டான். அதே சமயம் அவளது கண்களில் மின்னி மறைந்த உணர்வுகளைக் கண்டவன், ஸ்ரத்தி என்று தான் சொன்ன ஒரு சொல்லில் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் அவள் யூகித்து கொண்டு விட்டாள் என்பதையும் புரிந்து கொண்டவனுக்கு சட்டென்று அதிவிரைவில் விஷயத்தை கிரகித்து கொண்ட அவனது புத்திசாலித்தனத்தை நினைத்து உள்ளூர வியப்பும் பெருமிதமும் தோன்றின. வசதியாக மேஜை மீது லேசாக சாய்ந்து நின்றபடி, மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீதரை திகைப்பு மாறாத விழிகளால் நோக்கினாள் சண்மதி. முகத்தில் மெல்ல பரவிய புன்முறுவலுடன் தலை அசைத்த ஸ்ரீதர், நான் நினைத்ததை விடவும் நீ ரொம்ப ஷார்ப் மதி என்றான் வியப்புடன் கூடிய குரலில். தொடர்ந்து, உனக்கு இப்பொழுதே ஓரளவுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் நான் சொல்ல வந்ததை முழுமையாக கூறி முடித்து விடுகிறேன் மதி என்ற ஒரு பெரிய மூச்சை எடுத்துவிட்டபடி சொல்லத் தொடங்கினான். மதி, நான் எம்டெக் ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது எம்டெக் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஜாயின் செய்தவள்தான் ஷக்தி. பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாயிருப்பாள். வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே காலேஜ் பியூட்டி குவீன் அவள்தான். அவள் ஒரு ஹாய் சொல்ல மாட்டாளா என்ற பாய்ஸ் கூட்டம் அவள் பின்னால் தான் அலையும். அதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பும் சில சமயம் கோபமும் தான் வரும். ஏண்டா இப்படி அவள் பின்னாலேயே அத்தனை பேரும் அலைகிறீர்கள் என்று நானே என் நண்பர்களை கண்டித்திருக்கிறேன். ஆனால் 2 மாதத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது. கல்லூரியை யார் பின்னால் சுற்றியதோ அந்த ஸ்ரத்தி என் பின்னால் சுற்ற ஆரம்பித்தாள். விடாமல் துரத்தி துரத்தி காதலித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகான பெண் தன்னிடம் ஒரு புன்னகை சிந்த மாட்டாளா என மற்றவர் ஏங்கும் ஒரு பெண் என் பின்னால் சுற்றி காதலை சொன்ன பொழுது எனக்கும் பிடித்திருந்தது. அவள் காதலை மறுக்க எனக்கும் காரணம் எதுவும் இருக்கவில்லை. எங்கள் வீட்டுக்கு கூட அழைத்து சென்றிருக்கிறேன். அவள் சென்ற பிறகு குறுகுறுப்புடன் விசாரித்த வீட்டினரிடம் உண்மையை தயங்காமல் கூறினேன். அவள் எது கேட்டாலும் செய்து முடிப்பதில் எனக்கு ஓர் ஆர்வம். அதை எதிர்பார்த்திராத வியப்பில் அவளது முகம் மலர்வதை காண்பதில் ஓர் உற்சாகம். அப்படித்தான் ஒரு முறை பேச்சு வாக்கில் எக்ஸாமுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க பர்டிகுலர் புக் தேவைப்படுவதாகவும் அது சற்று ரேர் புக் என்பதால் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் சொன்னாள். தேடி அலைந்து அந்த புக்கை வாங்கி கொண்டுதான் மறுநாள் கல்லூரிக்கு சென்றேன். அந்த புக்கை அவளிடம் தருவதற்காக ஆவலுடன் அவளை தேடி வகுப்புக்கு சென்றேன். அந்த புக்கை கண்டதும் அவளுக்கு அளவிட முடியாத ஆச்சரியம், ஆனந்தம். என்னையே அந்த புக்கில் அவளது பெயரை எழுதி தரும்படி கேட்கவும் நானும் சந்தோஷத்துடன் எழுதி தந்துவிட்டு கிளம்பி வந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த பிறகுதான் என் பார்க்கர் பெண்ணை அவள் வகுப்பிலேயே விட்டுவிட்டு வந்தது தெரிய வந்தது. அம்மாவின் பரிசு வேறு மிஸ் ஆகிவிடக் கூடாதென்றுதான் மீண்டும் சென்றேன். ஸ்ரத்தியின் குரல் கேட்டது. நேற்றுதான் சொன்னேன், இன்று புக்கோடு வந்து நிற்கிறான் பார்த்தீர்களா? என்னவோ சொன்னீர்களே, கல்லூரியே உன் பின்னால் சுற்றலாம், ஆனால் இந்த காலேஜ் ஹீரோ அப்படியெல்லாம் அசிய மாட்டான் என்று சொன்னீர்களே, இப்ப என்ன சொல்கிறீர்கள்? உங்களிடம் சேலஞ்ச் செய்தபடி நான் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டு நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாலேயே சுற்றி வரும்படி செய்துவிட்டேன் பார்த்தீர்களா என மிக அலட்சியமாக பேசியதை கேட்டு அதிர்ந்து போனேன். தொடர்ந்து, அத்தோடு பாவம் இவன் பின்னால் உண்மை தெரிய வரும்பொழுது என்னவாக போகிறானோ என ஒருத்தி பரிதாபப்பட, சத்தியோ கொஞ்சமும் அலட்டிக்காமல், என்ன கொஞ்ச நாள் தாடியோடு திரியலாம், கொஞ்சம் முற்றிய கேஸ் என்றால் தற்கொலைக்கு கூட முயலலாம், ஆனால் அப்படியெல்லாம் பொசுக்கென்று உயிரை விடுபவனாக தெரியவில்லை என்று கூறினாள். அதற்கு மேல் தாங்க மாட்டாமல், ஸ்ரீதர் என்ற சண்மதிக்கு கண்களில் நீர் திரையிட்டது. கடவுளே, அப்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸ்ரீதர் என்றாள் தவித்த குரலில். எனக்கு ரத்தம் கொதித்தது மதி. பெரும்பாடுபட்டு என்னை சமாளித்து கொண்டு அப்பொழுதுதான் வருபவன் போல் சற்று ஷூவை தேய்த்து கொண்டே நடந்து உள்ளே சென்று பேனாவை வாங்கி கொண்டு திரும்பி வந்து விட்டேன். பிறகும் கூட தொடர்ந்த நாட்களில் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் பழகிவிட்டு 1 வாரம் கழித்து அவளது பர்த்டே பார்ட்டிக்கு அழைக்க அவளது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்த பொழுது ரொம்பவும் கேஷுவலாக, ஐ எம் சாரி ஸ்ரத்தி, கல்லூரியே பின்னால் சுற்றும் உன்னை என் பின்னால் சுற்ற வைப்பதாக என் நண்பனிடம் போட்ட சவாலுக்காகத்தான் உன்னை அலட்சியப்படுத்துவது போல் சீண்டி என்னிடம் ப்ரப்போஸ் செய்ய வைத்தேன். இவ்வளவு நாட்கள் உன்னிடம் பழகியதும் அதற்காகத்தான். இனிமேலும் உண்மையை மறைக்க விரும்பவில்லை. ஐ எம் சாரி என பிளேட்டை திருப்பி போட்டு விட்டேன். அப்பொழுது அவளது முகத்தையும் அவளின் ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவளை கேலியும் கிண்டலுமாய் பார்த்த பார்வையையும் கண்ட பொழுது
அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்த திருப்தி உண்டாயிற்று. படிப்பு முடிய மீதமிருந்த 1 மாதத்தில் அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. ஆனால் மதி உள்ளூர மனம் வெறுத்து விட்டது. இப்படி போலியாக பழகி இருக்கிறாளே என்று. அதைவிட என்னை அதிகமாக பாதித்த விஷயம் அவளது நடிப்பை உண்மை என்று நம்பிய என் ஏமாளித்தனத்தை நினைத்து என்னையே வெறுத்து கொண்டேன். ஆனால் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவளை விட்டு விலகிய பிறகு என் மனம் உணர்ந்த நிம்மதிதான் ஏதோ காட்டில் இருந்து விடுபட்டு விடுதலை பெற்றாற்போல் ஓர் ஆசுவாச உணர்வு. அவளை பற்றி ஆவலாக விசாரித்த என் வீட்டினரிடம் நான் ஏமாந்து போனதை கூற முடியாமல் தடுமாறிய சமயத்தில்தான் என் நண்பன் மூலம் அவன் வேலை பார்த்த கன்சர்னிலேயே வேலை கிடைக்கவும் நிம்மதியோடு மும்பைக்கு கிளம்பிவிட்டேன். மனதிற்கு பிடித்த வேலை, குறுகிய காலத்தில் கிடைத்த ப்ரமோஷன்ஸ் என்று நிம்மதியாக என் வேலையிலேயே கவனத்தை ஒருமுகப்படுத்தி வாழ்ந்தேன். ஆனால் அந்த கவனத்தை கலைத்து தவிடு பொடியாக்கவென்றே நான் வேலை பார்த்த இடத்திற்கு மற்றொரு பெண் வந்தாள் என சொல்லிக்கொண்டே வந்த ஸ்ரீதர் அதிர்ச்சியோடு எழுந்து நின்ற சண்மதியை கண்டு பேச்சை நிறுத்தி மௌனமானான். இப்படி ஒரு திருப்பத்தை சற்றும் எதிர்பார்க்காத சண்மதி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தாள். சத்தி மட்டும்தான் என எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு இன்னொருத்தி பற்றி அவன் கூறியது ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தது. அவளது அதிர்ச்சியை உணர்ந்தவனாக தலையசைத்தான் ஸ்ரீதர். நான் என்ன செய்யட்டும் மதி? எனக்கு வேறு வழி இல்லை. இன்று உன்னிடம் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறேன். நீ இப்படி பார்த்தால் நான் சொல்ல வந்ததை எப்படி சொல்வது என அவன் வினவவும் மெல்ல தன்னை சுதாரித்து கொண்டாள் சண்மதி. அவள் சுதாரித்து கொண்டாள் என்று உணர்ந்த அவனும் பேசத் துவங்கினான். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த நண்பனுடன் வெளியே வந்த நான் மிகவும் தற்செயலாகத்தான் அந்த பெண்ணை கண்டேன். அங்கு இருந்த பல பேர்களிலும் தனித்து தெரிந்த அவளை நான் வியப்புடன் கவனித்தேன். நல்ல உயரம், நல்ல நிறமும் கூட. எல்லாவற்றையும் விட என்னை ஈர்த்தது பளிச்சென்றிருந்த அந்த அழகு முகம்தான். துரு துருவென்றிருந்த அந்த முகத்தை இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல் ஒரு நெருடல். எங்கு பார்த்தோம் என்று யோசித்தபடியே அவளை உற்று நோக்கினேன். அழகிய லெமன் எல்லோ சுடியில் விரித்து விடப்பட்டிருந்த அடர்ந்த கூந்தல் காற்றில் அழகாய் கலைந்து பறக்க, பேனா பிடித்திருந்த வலது கரத்தினால் அதை சரி செய்தபடியே இடது கையில் சின்ன நோட் பேடை பிடித்தபடி என்னுடன் வேலை பார்க்கும் ராகுலிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தாள். ராகுல் கூறியதை கவனமாக கேட்டவள் பதிலுக்கு முகத்தில் குறும்புடன் ஏதோ கேட்டு சிரிப்பதையும் சுற்றி இருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு ராகுலும் சிரிப்பதை பார்த்தபடி மேலே நடக்காமல் நின்றுவிட்டிருந்த என் தோளை நண்பன் கிஷன் தட்டி அழைக்கவும் சட்டென்று சுய நிலைக்கு திரும்பினேன். என்னை பார்த்து கிண்டலும் குறும்புமாக சிரித்தவனிடம், யாருடா அவர்கள்? எதற்காக வந்திருக்கிறார்கள்? ராகுல் வேறு அவர்களுடன் நின்று கொண்டிருக்கிறான் என கேட்டேன். ஓ, அவர்கள் எல்லோரையும் தான் நீ இவ்வளவு நேரம் உன்னை மறந்து ரசித்து பார்த்தாயா? நம்பிவிட்டேன் என கிண்டல் அடிக்கவும், சும்மா இருடா, நீ நினைப்பது போல் இல்லை என அவனை அடக்கிவிட்டேன். அடுத்த அரை மணி நேரத்தில் நாங்கள் கேன்டீன் சென்ற பொழுது அவர்களும் அங்கு இருப்பதை கண்ட என் பார்வை மீண்டும் அந்த பெண்ணிலேயே நிலைத்தது. 4 பக்கமும் திறந்திருந்த வெளியில் இருந்து வீசிய காற்றில் கலைந்த கேசத்தை கோதியபடி சற்று ஓரமாக போடப்பட்டிருந்த டேபிளில் தன் கூட இருந்தவர்களிடம் ஏதோ சுவாரஸ்யமாக பேசி சிரித்தபடி பீஸாவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். எங்களை பார்த்தவுடன் கை ஆட்டியபடி வந்தமர்ந்த ராகுல் என் பார்வையை தொடர்ந்து அவனது விழிகளை ஓட்டிவிட்டு சட்டென சிரித்தான். பிறகு எங்களிடம் திரும்பி, சரியான துருதுருப்பு வாலிடா அந்த பெண். எப்படி பேசுகிறாள் தெரியுமா? கேள்வி மேல் கேள்விதான். நமக்கு அலோவ் பண்ணி இருந்த டீட்டெயில்ஸ் தவிர மற்றதை உணராமல் நான் வந்ததே பெரிய விஷயம்டா என சிரித்தான். பார்த்தாலே தெரிகிறது சரியான துரு என்று நான் என்னையும் மீறி சொல்லிவிடவும் ராகுல் வியப்புடன் என்னை நோக்கினான். பிறகு கண்களில் பிறந்த குறும்புடன், என்னடா பெயர் தெரிய வேண்டாமா என கேட்கவும் நான் உதட்டை கடித்து மௌனமானேன். என் பதிலை எதிர்பார்க்காமல் அவனே சொன்னான், நம் கன்சர்னுக்கு ஐவி வந்திருக்கிறார்கள். இதுவரை யாரையும் அலோவ் பண்ணியதில்லை. அந்த குரூப்பில் ஒரு பையன் நம் ஹெச்ஆர் மேனேஜர் ராகேஷோட அண்ணன் மகனாம். ஸோ அவர் ரெக்கமெண்டேஷனால் தான் இவர்களுக்கு பெர்மிஷனே கிடைத்திருக்கிறது என்ற ராகுல் மேலும் தொடர்ந்து அப்பெண்ணை பற்றிய விவரம் சொன்னான். சண்மதி ஃப்ரம் எஸ்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்று கூறி என்னை பார்த்து சிரித்தான்.
அவன் கூறியதை முழுமையாய் உள்வாங்கிக் கொள்ளவே அவளுக்கு சற்று அதிக நேரமாயிற்று. கடவுளே! 3rd இயரில் தான் சென்ற இண்டஸ்ட்ரியல் விசிட், அவன் வேலை பார்த்த இண்டஸ்ட்ரி. அது மட்டுமல்ல, அங்கு தன்னை ஸ்ரீதர் பார்த்திருக்கிறான். அவளால் இச்செய்தியை, அது உணர்த்திய உண்மையை நம்ப முடியவில்லை. கடவுளின் விளையாட்டை எண்ணி வியக்காமலும் இருக்க முடியவில்லை. தான் அவனை சந்திப்பதற்கு பல மாதங்கள் முன்பே அவன் தன்னை சந்தித்திருக்கிறான். சத்தியமாய் அவள் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் மும்பையில் வேலை பார்த்தவன் என்று குணா கூறிய பொழுதும் கூட அந்த கம்பெனி பெயரை அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. அது அவ்வளவு முக்கியமாகவும் அவளுக்கு படவில்லை. அதனால் தான் ஃபைலை கூட உன்னிடமே இருக்கட்டும் என்று விட்டாள். ஃபைலை வாங்கியிருந்தால் ஸ்ரீதர் பற்றிய முழு ரிப்போர்ட்டையும் அன்றே படித்திருந்தால். ம்ஹும். அப்பொழுது கூட அந்த கன்சர்னுக்கு நாமும் ஒரு முறை ஐவி போனோம் என்றுதான் தெரிந்திருக்குமே தவிர, அங்கு தன்னை பார்த்து ஸ்ரீதர் இம்ப்ரெஸ் ஆகி இருப்பான் என்பதை அவளால் புரிந்து கொண்டிருக்க முடியாதே. இப்படி கூட நடக்குமா? அவளால் நம்பவே முடியவில்லை. பார்த்த கணம் முதலாய் யாரை தன் உயிராய் நினைத்தாளோ, யார் தன்னை கன்சிடர் செய்வதே இல்லை என வருந்தினாளோ, அவன் தன்னை, தான் அவனை அறிவதற்கு முன்பே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இருக்கிறான் என்பதை அறிந்த பொழுது அவளுக்கு அந்த ஆனந்த அதிர்ச்சியின் தாக்கத்தில் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. பிரமித்த விழிகளால் அவனை நோக்கி, ஸ்ரீதர், நீங்கள் சொல்வதெல்லாம் முடிக்க மாட்டாமல் நிறுத்தினாள் அவள். முகத்தில் சன்னமான முறுவலோடு தன் செய்தி அவளிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன் புன்னகையோடு அவள் அருகே வந்து அமர்ந்தான். நம்ப முடியவில்லையா? தோ இதை பார் என்றபடி தன் செல்லை எடுத்து, இதில் பிக்சர் கேலரி முழுக்க அன்று உன்னை எடுத்த போட்டோஸ் தான் என்று காட்டினான். வாங்கி பார்த்தவளின் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. உண்மைதான், கேப்சர் செய்து வைத்திருந்த அத்தனை படங்களிலும் அவள்தான், அவளேதான். எல்லை இல்லாத ஆனந்தத்தோடு அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஸ்ரீதர், இந்த நாள் என் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத நாளாக அமைந்து விட்டது. அதுவும் என்னை 3rd இயரிலேயே உங்களுக்கு தெரியும் என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியம் தாங்கவில்லை என்றபடி பார்வையை மீண்டும் பிக்சரில் பதித்தாள். தொடர்ந்து, ஸ்ரீதர், உங்கள் ரூமை குடைந்ததற்கு முன் நாங்கள் உங்கள் செல்லை குடைந்திருந்தால் உங்கள் குட்டி என்றோ வெளிப்பட்டிருக்கும் என்று கூறி சிரிக்கவும் அவனது முகத்திலும் இளம் சிரிப்பு மலர்ந்தது. ஆஹாஹா, அதெல்லாம் முடியாது மேடம். அட்வான்ஸ்டு மாடல், ஐயா அனுமதி இல்லாமல் அதில் ஒரு ஃபோல்டரை கூட ஓபன் பண்ண முடியாது என்று கூறி சிரித்தான். ஹலோ சார், சிரிப்பது இருக்கட்டும். என் அனுமதி இல்லாமல், எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி என்னை இவ்வளவு போட்டோஸ் எடுக்கலாம் என வேண்டுமென்றே அவனை வம்புக்கு இழுத்தவளுக்கு உள்ளறையில் தான் மாட்டி வைத்திருக்கும் அவனது புகைப்படத்தை நினைத்து ரகசிய சிரிப்பும் மலர்ந்தது. மேலும் மலர்ந்த சிரிப்புடன், மதி, இந்த கேள்வியை நீ ராகுலை பார்த்து கேட்க வேண்டும் என்றான் பதிலாக. ராகுலையா? ஏன்? ஏனென்றால் என் செல்லில் உன்னை போட்டோஸ் எடுத்தது அவன்தான் என்று சிரித்தவன் ஷண்மதியை தோளோடு அணைத்தபடி, வாடா, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என தொணதொணத்து கொண்டிருந்தான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன் மதி. ஸ்ரத்தையின் செயலால் ஏற்பட்டிருந்த காயம் உன்னிடம் வந்து பேச என்னை விடவில்லை. எனவே மேலே பேச விடாமல் அவர்களின் வாயை அடைத்து விட்டேன். யாரோ ஓர் அழகான பெண், பாசிங் கிளவுட் என்பது போல் கொஞ்ச நாளில் மறந்துவிடக்கூடிய சின்ன சலனம் என்று எனக்கு நானே அறிவுறுத்தி கொண்டு வேலையில் கவனத்தை பதித்தேன். முடியவில்லை. என் கவனம் கலைவது நன்றாகவே புரிந்தது. அதை தடுக்கும் வழி மட்டும் புரியவில்லை. 2 மாதங்களாக உன்னை மறக்க எவ்வளவோ முயற்சித்து முடியவில்லை. ராகுலும் கிஷனும் நான் டிஸ்டர்ப் ஆகி இருப்பதை கவனித்து விட்டனர். கேட்ட பொழுது மறைக்காமல் சொல்லிவிட்டு, அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதடா என்று சொல்லவும், பார்க்க வேண்டியதுதானே என ராகுல் சிரிக்க, ஹவ் இஸ் பாசிபிள்டா? நவ் ஷி இஸ் இன் தமிழ்நாடு என்றான் கிஷன். அதற்கு ராகுல் என்னை பார்த்து, அன்று போட்டோஸ் எடுக்க வேண்டும் என்று உன் செல்லை வாங்கி கொண்டு போனேனே, ஞாபகம் இருக்கிறதா என குறும்பாக கேட்டு சிரித்தவன், அன்று எங்கள் வாயை நீ ஏதேதோ சொல்லி அடைத்தாலும் எனக்கு என்னவோ நீ தலை குப்புற விழுந்து விட்டாயோ என்ற சந்தேகம். எதற்கும் இருக்கட்டும், பின்னால் நீ இப்படி புலம்பும் காலம் வரும் பொழுது உதவும் என்றுதான் உன் செல்லிலேயே அந்த பெண்ணை போட்டோஸ் எடுத்து வைத்தேன் என்றான் என ஸ்ரீதர் சொல்லிக்கொண்டே வரவும் கேட்டுக்கொண்டிருந்த ஷண்மதி கழுக்கென்று சிரித்தாள். உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று கூறி மேலும் சிரித்தாள்.
உண்மைதான் என்று அவனும் சிரித்தான். இதில் காமெடி என்னவென்றால், உன்னை பற்றிய குழப்பமும் ஹெவி ஒர்க் லோடுமாக அவன் சொல்லும் வரை அந்த போட்டோஸை நான் கவனிக்கவே இல்லை என்று கூறியவன் சட்டென்று குரல் தழைய, ஓர் உண்மை சொல்லட்டுமா மதி, உன்னை படம் பிடித்த செல்லில் வேறு யாரையும் படம் பிடிக்கக் கூடாதென்று இன்று வரை அதில் நான் வேறு போட்டோஸ் எடுத்ததே இல்லை தெரியுமா என்று கூறவும் சண்மதி உருகிப் போனாள். ஸ்ரீதர் என உருகியவள் மேலே பேச முடியாமல் மௌனமாகிப் போனாள். அவளது பூங்கரங்களை அன்போடு பற்றி கொண்டவன் தொடர்ந்து, உன்னை உடனே வந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் மதி. ஆனால் அதிலும் பல சிக்கல்கள். முதல் சிக்கல், மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என் வசம் இருந்தது. ரொம்பவும் முக்கியமான ப்ராஜெக்டும் கூட. இடையில் விட்டுவிட்டு அதிக நாள் லீவில் வர முடியாது. வந்து உன்னை சந்தித்து உன்னிடம் நட்பை வளர்ப்பதற்கான அவகாசமும் இல்லை. என்ன செய்வதென்று எங்களுக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை. கடைசி வழியாக கையில் இருக்கும் ப்ராஜெக்டை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்துவிட்டு உன்னை தேடி வரலாம் என்று நினைத்தேன். பல்லை கடித்து கொண்டு அந்த ப்ராஜெக்டை 6 மாதங்களில் முடித்து கொடுத்தேன். அந்த 6 மாதங்களில் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது மதி. சில நாள் லீவில் உன்னை வந்து பார்த்துவிட்டு மீண்டும் பிரிந்து இங்கு வருவது இயலாதென்பது மிக தெளிவாய் புரிந்தது. உன் படிப்பும் 1 வருடம் பாக்கி இருந்தது. அதுவரை உன்னை பார்க்காமல் எப்படி மதி? எனவே நான் வேலையையே ரிசைன் செய்து உன் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தேன் என்று அவன் கூறவும் சற்று நேரம் அசைவற்று ஸ்தம்பித்து போனாள் சண்மதி. ஏய் மதி என அவளை லேசாக உலுக்கினான் அவன். திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சண்மதி. ஸ்ரீதர், அப்படியானால் நீங்கள் எனக்காக என்றவளுக்கு தொண்டையை ஏதோ அடைக்க பேச்சை நிறுத்தினாள். புன்னகைத்தான் அவன். ஆமாடா, உனக்காகத்தான் நான் இந்த வேலையில் சேர்ந்தேன். உன்னை சந்தித்து 8 மாதங்கள் முடிந்திருந்தன. நீ ஃபைனல் இயரில் நுழைந்திருந்தாய். உன் படிப்பு முடியும் வரை உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்தேன். அதே சமயம் உன்னை தினமும் பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும் என யோசித்த பொழுது இந்த வழிதான் எனக்கு புலப்பட்டது. உன் காலேஜ், நீ படிக்கும் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தானே. என் பள்ளி நண்பன் ஒருவனின் உதவியுடன் அவனது மாமாவுக்கும் உங்கள் ஹெச்ஓடிக்கும் இருந்த நட்பை பயன்படுத்தி அவன்தான் என்னை இந்த வேலையில் சேர்த்து விட்டான். ஃபைனல் ஐடி வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன் என்றவன் அவளது கன்னத்தை தட்டியபடி, நான் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன் என்று நீங்கள் எல்லோரும் அடிக்கடி அலசுவீர்களே, ஏன் என்னிடமே பல பேர் கேட்டிருக்கிறார்கள். நீ கூட ஒரு முறை உன் காரில் லிஃப்ட் கொடுத்த பொழுது இந்த வேலைக்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாயே மதி. உனக்காகத்தான் மதி வந்தேன். உனக்காக மட்டும்தான் வந்தேன். உன் பழைய கேள்விக்கான விடையை இன்று விளக்கிவிட்டேன் மதிமா என்ற குரலில் நேசம் பொங்க ஸ்ரீதர் கூறவும் அவள் சட்டென்று உடைந்தாள். மடை திறந்த வெள்ளமாய் அழுகை பொங்கி வர தன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதவளை சமாதானப்படுத்த அவன் எவ்வளவோ முயன்றும் அவளது அழுகை நிற்கவில்லை. அவன் வேலை பார்த்த நிறுவனம் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் எவ்வளவு புகழ்பெற்ற நிறுவனம் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். மற்ற கம்பெனிகளில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி தேர்வு செய்யும் நிறுவனம் அது. அதிலும் 5 ஆண்டுகளில் ஸ்ரீதர் பெற்ற போஸ்டிங் தனி மனிதனின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விஷயம். அந்த லட்சக்கணக்கான சம்பளத்திற்கு முன் இப்பொழுது வாங்கும் சம்பளம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போன்றது. அப்பேற்பட்ட வேலையை தூக்கி எறிந்துவிட்டு கையில் புத்தகமும் மார்க்கருமாக கல்லூரியில் பாடம் எடுக்க துணிந்தானே என எண்ணிய மாத்திரத்தில் உள்ளம் நெகிழ அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவளால். எனக்காக வந்தவன், அதுவும் பேசி பழகாத ஒருத்திக்காக, தன் வாழ்வே நான் தான் என நம்பி எனக்காக என்னை தேடி வந்தவன், அவனுக்கு நான் செய்ததெல்லாம் என்ன? பிழையான பேச்சினால் அவன் மனம் வேதனைப்படும்படி விட்டுவிட்டேனே என எண்ணிய மாத்திரத்தில் உள்ளம் வலித்து கண்களில் அருவி பெருகியது சண்மதிக்கு. ஸ்ரீதர், எவ்வளவு அருமையான வேலையை எனக்காக துச்சமென தூக்கி எறிந்திருக்கிறீர்களே. எவ்வளவு பெரிய போஸ்டிங், அதை விட்டு டெக்ஸ்ட் புக்கும் பேப்பர் கட்டுமாக அலைந்தீர்களே. ஏன் ஸ்ரீதர், இந்த அளவிற்கு நான் தகுதியானவள் தானா என விழிகளில் பெருகி வழிந்த கண்ணீரோடு தாங்க மாட்டாமல் கேட்டாள் அவள். மனம் தாங்காமல் பைத்தியம் என அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். என்ன பெரிய வேலை, அந்த மாதிரி வேலை எனக்கு எப்ப வேண்டும்னாலும் கிடைக்கும்டா. வரமாய் நீ கிடைத்ததுதான் எனக்கு பெரிய விஷயம். நீ தகுதியானவள் மட்டுமல்ல கண்ணம்மா.
இந்த உலகத்தில் எனக்கு எல்லாவற்றையும் விட மேலானவளும் நீதான் என்றான் அவன் உள்ளார்ந்த குரலில். மன நிறைவோடு அவனை நோக்கி, ஸ்ரீதர், உங்களின் இந்த அன்பு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாள் அவள் உளமாற. இல்லை கண்ணம்மா, நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உன் ஸ்டேட்டஸ் பார்த்து அம்மாவே தயங்கிய பொழுது என் ஸ்ரீதரை விட இதெல்லாம் எனக்கு பெரிதா என கேட்டாயாமே. 2 நாட்கள் முன் அம்மா சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வியப்புடன் அவனை நோக்கியவள், இவ்வளவு அன்பை வைத்துக்கொண்டு என்னிடம் எப்படி கடுகடுவென்று நடந்து கொண்டீர்கள் ஸ்ரீதர்? என்னை எப்பவும் தூரத்தில் நிறுத்தி வைத்துத்தானே நடத்தினீர்கள் என்றாள் அவள் குரலிலும் வியப்பு தொனிக்க. செல்லமாக அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், நான் வேறு என்னடா செய்வது? எவ்வளவு உற்சாகமாக உன் வகுப்பை கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன் தெரியுமா? 2 நாட்கள் மகாராணி ஆப்சென்ட். 3வது நாளாவது வருவாயா? கண்ணார காண்போமா என தவித்து கொண்டிருந்தேன். அன்று ஆபீஸ் ரூமில் சைன் போட்டுவிட்டு வரும்பொழுதே மாடியில் இருந்த உன்னை பார்த்து விட்டேன். காரில் இருந்து இறங்கி ரவியிடம் ஏதோ சொல்லி சிரித்துவிட்டு பளிச் புன்னகையோடும் உற்சாகத்தோடும் சிட்டுக்குருவி போல நீ நடந்து வருவதை பார்த்து என் மனம் எப்படி பறந்தது தெரியுமா? அப்படி ஒரு குதூகலம். ஃபர்ஸ்ட் அவரே என் ஹவர்தான். அன்று எனக்கு இருந்த உற்சாகத்தில் டைமை கூட கவனிக்காமல் உங்கள் வகுப்பிற்கு மிகவும் ஆசையோடு வந்தேன். ஜன்னல் வழியே நீ டேபிளில் காலாட்டியபடி அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாய். வகுப்பிலும் கொஞ்ச பேர்தான் இருந்தீர்கள். என்னடா இதுவென்று அப்பொழுதுதான் டைமை கவனித்தேன். உன்னை பார்க்கும் ஆவலில் வகுப்பு ஆரம்பிக்க 10 நிமிடம் முன்பே வந்து விட்டோம் என்று எனக்குள்ளேயே சிரித்து கொண்டு வெளியே வராண்டாவில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் என்னை பற்றி மற்றவர்கள் பேசியதும் நீ பந்தயம் கட்டி பந்தய பொருளாய் உன் அம்மா மோதிரத்தையே வைத்ததும் என் செவிகளில் இடியாய் இறங்கியது என்று ஸ்ரீதர் கூறவும் சண்மதிக்கு இதயம் தவியாய் தவித்தது. அன்றைய பேச்சுக்காக தன்னையே மிகவும் நொந்து கொண்டாள் அவள். அவளுக்காகவே அந்த வேலையை ஏற்று வந்து அவளையே தன் வாழ்வென்று நம்பிக்கையோடு நினைத்து அவளை பார்க்கும் ஆவலில் வெளியே காத்திருந்தவனுக்கு அவளது விளையாட்டு பேச்சு எவ்வளவு வேதனையை தந்திருக்கும், உள்ளூரை எப்படி தவித்திருப்பான். அந்த கணம் அவனது மனம் எவ்வளவு வலியில் துடித்திருக்கும் என எண்ணியவளின் இதயம் அதைவிட அதிக வலியில் தாங்க மாட்டாமல் தவித்து துடித்தது. அவளது கசங்கிய முகத்தை கண்ட ஸ்ரீதருக்கு அன்றைய தன் நிலை யூகித்து இன்று படும் அவளது வேதனை புரிய மனம் பொறுக்காமல், இஷ், என்ன மதி இது என்று அவளை இறுக அணைத்து கொண்டான். பொங்கிய கண்ணீரோடு, சாரி ஸ்ரீதர், என்னை மன்னித்து விடுங்கள், நானே என் பேச்சினால் உங்களை வேதனைப்படும்படி செய்து விட்டேன் என குமுறினாள் சண்மதி. இஷ், போதும் கண்ணம்மா, அன்றைய கஷ்டம் முடிந்து போன ஒன்று. அதை நினைத்து இன்று வேதனை படாதேடா என தேற்றினான் அவன். மெல்ல அவனை ஏறிட்டவள், எனக்கு இப்பொழுது புரிகிறது ஸ்ரீதர். நான் விளையாட்டாகத்தானே பேசினேன். அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நம்மை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரே என்று உள்ளூர கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று உங்கள் பக்கம் புரிகிறது. என்னை தேடி வந்த உங்களுக்கு என் பேச்சினால் எவ்வளவு அநியாயம் செய்துவிட்டேன். என்னை மன்னித் எனும் பொழுதே அவளது வாயை பொத்தினான் அவன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதே மதி, நீயும் வேண்டுமென்றே அப்படி பேசவில்லையே என்றான் அவன் கனிந்த குரலில். இருந்தாலும் கேட்ட பொழுது வருந்தி இருப்பீர்களே ஸ்ரீதர் என்றாள் அவள் வேதனையோடு. தன் மீது சாய்ந்திருந்தவளை இறுக அணைத்து கொண்டவன், உண்மைதான் கண்ணம்மா, கேட்ட பொழுது அதிர்ந்துதான் போனேன். இவளும் ஸ்ரத்தி மாதிரி பெண்ணாக தெரிகிறாளே, 2ஆம் முறையாக ஏமாந்து போனோமே என்றுதான் வருந்தினேன். ஸ்ரத்தி மேட்டராவது பரவாயில்லை, விடாமல் துரத்தி வந்தவள் அவள். சற்று ஏமாந்து போனோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக வெளி வட்டாரங்களில் பழகி மனிதர்களை எடை போடும் திறன் பெற்றவன் என்று மற்றவர்களால் பாராட்டப்பட்டவன் பேசிக்கூட பழகாத பெண்ணை பார்த்து மயங்கி வேலையை கூட விட்டு வந்து இப்படி ஏமாந்து நிற்கிறோமே என கழி விரக்கமும் சுய வெறுப்பும் தான் அதிகமாகியது. உன் மீது எந்த குற்றமும் சுமத்த நான் நினைக்கவில்லை. உன் இயல்பு புரியாமல் உனக்காக ஓடி வந்த என்னை நினைத்துத்தான் வெறுத்து கொண்டேன். ஆனால் மதி, காதலி என்று பழகிய ஸ்ரத்தி சாயம் வெளுத்த போது கூட என்னை சுதாரித்து கொண்டு அவளை பார்த்து சாதாரணமாக பேசி பேனாவை வாங்கி கொண்டு வர முடிந்தது. ஆனால் உன் பேச்சை கேட்ட எனக்கு ஒன்றுமே நடக்காதது போல் சாதாரணமாக உள்ளே நுழைந்து வகுப்பு எடுக்க முடியவில்லை. நேராக டிபார்ட்மெண்ட்டுக்கே திரும்பி விட்டேன். நல்ல வேளையாக பிரபு சார் ஃப்ரீயாக இருந்தார்.
என் முகத்தை பார்த்ததுமே உடம்பு சரியில்லையா என்றுதான் கேட்டார். ஆம் என்று விட்டு, எனக்காக ஃபர்ஸ்ட் அவர் ஃபைனல் ஐடிக்கு போக முடியுமாவென்று கேட்டேன். உடனே ஒத்துக்கொண்டார். அவர் சென்ற பின் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை. என் கேபின் டேபிளில் கவிழ்ந்து விட்டேன். இனி என்ன செய்வதென்று இதயம் ஓலமிட்டது. வேலையை விட்டு ஓடி விடலாமா என்று நினைத்தேன். மனம் வரவில்லை. வந்தது வந்துவிட்டோம், ஏற்றுக்கொண்ட வேலையை முடித்து விடுவோம் என்று பல சமாதானங்கள் தோன்றின. ஆனால் இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. உன்னை தினமும் பார்க்கும் வாய்ப்பை விடக்கூடாதென்றே வேலையில் தொடர விரும்புகிறேன் என்பதும் விரைவிலேயே புரிந்து போயிற்று. உன்னை என் மனதில் இருந்து தூக்கி எறிய முடியாதென்பதும் புரிந்தது. அதனாலேயேதான் உன்னிடமிருந்து விலகினேன் என்றவன் அவள் முகம் பார்த்து, ஆனால் நீயோ தேடி வந்து வம்பிழுத்தாய் என்று சிரித்தான். அழுகை குறைந்த சண்மதியும் லேசாக சிரித்தபடியே, உங்களை பார்த்த அன்றே எனக்கும் தெளிவாகிவிட்டது ஸ்ரீதர். பிரபு சாரிடம் சைன் வாங்க சொன்னீர்களே, உங்கள் முதல் ஆர்டர் என்று உடனே போய் வாங்கி கொண்டு வந்து விட்டேன். அப்பொழுதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னிடம் கேட்டார்கள். அன்றே அவர்களிடம் உங்களை காதலிப்பதாக அறிவித்து விட்டேன். நம்ப முடியாமல் எப்படி வெடித்து கொண்டு நின்றார்கள் தெரியுமா என்று மேலும் சிரித்தாள். எதுவும் பேசாமல் அவள் சிரிப்பதையே மென்முறுவலோடு பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவள் மேலும் தொடர்ந்து, ஆனால் சீரியஸாக உங்களை காதலிக்கிறேன் என்று தெரிந்ததும் உங்களை பற்றி நைஸாக டிபார்ட்மெண்ட்டில் மற்ற ஸ்டாஃப் வாயை கிண்டி கிடைத்த விஷயங்களை என்னிடம் வந்து ஒப்பித்து விடுவார்கள். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்று தெரிந்ததும் உடனே பார்ட்டி வேண்டும் என்று அடம் பிடித்து என் பர்ஸை காலி செய்து விட்டார்கள் என்று மேலும் நகைத்தாள். நீயும் ரொம்ப சந்தோஷமாக அல்லவா கொடுத்திருப்பாய் என்று சிரித்தான் அவனும். அச்சோ, அதற்கு மட்டுமல்ல ஸ்ரீதர், உங்கள் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததற்கு, உங்கள் காரில் லிஃப்ட் தந்ததற்கு என்ற எல்லாவற்றுக்குமே பார்ட்டி தான். என் அப்பா உங்களை வகுப்பில் பாராட்டினாரே, அதற்கு கூட பார்ட்டி கேட்டு தொணதொணத்து விட்டார்கள். பார்ட்டி தந்த பிறகுதான் விட்டார்கள் என்று உற்சாகமாக அறிவித்தாள் சண்மதி. மதி, திஸ் இஸ் டூ மச் என்று அவனும் சிரித்தான். போங்கள் ஸ்ரீதர், அதெல்லாம் எவ்வளவு ஜாலியாக இருக்கும் தெரியுமா என்றவள் தொடர்ந்து, உங்களுக்கு கவிதை மூலம் விஷயம் தெரிந்ததும், ஹை, சார்கிட்ட டைரக்டா ப்ரப்போஸ் செய்து விட்டாயா, தைரியம்தான் உனக்கு என்று பாராட்டினார்களா எனவும் அவன் குறுக்கிட்டு, நீயும் பார்ட்டி வைத்தாயா என கிண்டலாக கேட்கவும், இல்லையே என கையை விரித்தாள் அவள். அப்பொழுது பயங்கரமாக திட்டினீர்களா, மூட் அவுட் என்றவள் தொடர்ந்து, அதன் பிறகு ரொம்ப நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்ட்டி வைத்தேன். சுவாதி போட்டு கொடுத்து விட்டாள். பயங்கரமாக முறைத்தீர்களா, பிறகு பார்ட்டி வைப்பதையே விட்டுவிட்டேன் என்றாள் அவள். முகம் இளக, சாரிடா, நீ பந்தயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருப்பதற்காக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைப்பதாக நினைத்து கோபப்பட்டு விட்டேன். சரிவிடு, நாம் இருவரும் சேர்ந்து நம் திருமணத்திற்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து விடலாம் என்ன என சமாதானமாக கேட்கவும் அவள் முகம் மலர தலையாட்டினாள். முக்கியமாக அந்த சுவாதியை அழைக்க வேண்டும் ஸ்ரீதர். நீங்கள் என்னை அவாய்டு செய்து விலகி போனதை ரசித்தவள் அவள் என்றாள் அவள் எரிச்சலுடன். சிரிப்பு வந்தது ஸ்ரீதருக்கு. காலேஜ் லைஃபில் இதெல்லாம் சகஜம்தானே மதி. ஓகே ஓகே, உன் விருப்பப்படியே அவளையும் அழைத்து விடலாம் என்றவன் தொடர்ந்து, மதி, நீ நடிக்கிறாய் என்று நினைத்து உன்னிடம் கோபப்பட்டு விலகினாலும் பல சமயங்களில் என்னையும் மீறி உன் வம்புகளை குறும்புகளை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் தெரியுமா என்று அவன் உண்மையை கூறவும், ம் என உதட்டை பிதுக்கினாள் அவள். திட்ட வாய்ப்பு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருப்பீர்கள். குருவியை வேடிக்கை பார்த்ததற்கு கேள்வி கேட்டு என்ன பாடுபடுத்தினீர்கள் என்று குறைபட்டாள் சண்மதி. மதி மதி என்று சிரித்தான் அவன். பின்ன முக்கியமாக நடக்கும் பொழுது ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தால் கோபம் வராதா என்று கேட்டவன், ஆனால் சில சமயம் நான் போர்டு பக்கம் திரும்பும் பொழுது மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருப்பவள் நான் திரும்பியதும் ரொம்ப சாதுவாய் சமர்த்தாய் முகத்தை வைத்து கொண்டு கவனிப்பாயே, சிரிப்பு வந்துவிடும் எனக்கு. கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்வேன் என்று ஸ்ரீதர் கூறவும், உண்மையாகவா என ஆச்சரியமாக கேட்டாள் சண்மதி. எஸ் மதி, அது மட்டுமல்ல, கிளாஸில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சில நாட்கள் இமைக்காமல் என்னையே ரொம்ப டீப்பாக பார்த்து கொண்டிருப்பாய் தெரியுமா. சில சமயம் கோபம் வந்தாலும் பல சமயம் உள்ளூர இதமாயிருக்கும். அது மட்டுமல்ல, வேண்டுமென்றே டவுட் கேட்பாயே என்றவனுக்கு சிரிப்பு பொங்கியது. புரியாமல் ஏறிட்டவளிடம், அதுவும் ஒரு நாள் சுவாதிக்கு விஷ் பண்ணிட்டு உனக்கு பண்ணாமல் போனேன் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு
என்னை ஒரு வழி ஆக்கிவிட்டாயே என்று கூறி மேலும் நகைக்கவும் சண்மதிக்கு முகம் சிவந்து விட்டது. மேலும் தொடர்ந்து, ஆனால் அப்பொழுதும் நீ மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட பொழுதும் கோபமோ எரிச்சலோ வரவில்லை. அதையும் ரசிக்கவே தோன்றியது. மற்றவர்களுக்கு விஷ் செய்தவன் உனக்கு செய்யவில்லை என்ற உன் கோபத்தின் வெளிப்பாடு என் மனதுக்கு இதமாகத்தான் இருந்தது. அதில் ஓர் உரிமை கோபம் தெளிவதாக எண்ணி எனக்கு நானே சிரித்துக் கொள்வேன் என்று கூறி அவன் முறுவலிக்கவும் சண்மதிக்கு அசடு வழிந்தது. அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அன்றே கண்டு கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே ஸ்ரீதர், கண்டுபிடித்திருக்க மாட்டீர்கள் என்று நினைத்திருந்தேன் என்று அவள் சிறு குரலில் கூறவும் ஸ்ரீதர் முகத்தில் சிரிப்பு நன்றாகவே தோன்றியது. அவள் கன்னத்தில் தட்டியவன், ஹலோ மேடம், உனக்கு டவுட் என்று நீ கேட்ட கேள்விகளே உன்னை காட்டி கொடுத்து விட்டதே. அந்த டாப்பிக்கை அக்கு வேறு ஆணி வேறாக விரல் நுனியில் வைத்திருப்பவளின் நுட்பமான கேள்விகள் அவை. பிறகு புரியாமல் போகுமா எனக்கு என்று சிரித்துவிட்டு உன்னை சமாளிப்பதற்குள் அன்று திணறி போய்விட்டேன் என்றான் சோகமாக. அதெல்லாம் இல்லை, நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் கூட அசராமல் ரொம்ப தெளிவாய் எக்ஸ்பிளைன் செய்தீர்களே. பின்ன கொஞ்சம் காட்டிக்கொண்டாலும் மக்கு சார் என்று பட்டம் கட்டி விடுவீர்களே. கிளாஸில் என் கௌரவம் என்னாவது? அதான் காட்டிக்கொள்ளாமல் சமாளித்தேன் என்று வெகு சோகமாக கூறவும் பொய் என்ற பொழுதே அவளுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது. அது உடனே அவனையும் தொற்றிக் கொண்டது. மதி, ஜெயஸ்ரீ மேம் கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர்களை வெகு எரிச்சலாக முறைப்பாயே. உள்ளூர ரொம்ப ரசித்தேன். அப்பொழுது உன் முகம் போகும் போக்கை இப்பொழுது நினைத்தாலும் என்று இழுத்து ஸ்ரீதர் வாய்விட்டு சிரிக்கவும் அவனை முறைத்தாள் சண்மதி. ஆமாம் சார், நன்றாக சிரியுங்கள். இதையெல்லாம் கரெக்டாக கண்டுபிடித்து சிரிக்கிற நீங்கள் அவர்களை ஏன் முறைக்கிறேன் என்று சற்று அதிகமில்லை, சற்று யோசித்திருந்தால் கூட விஷயம் விளங்கி இருக்குமே என்றாள் அலுப்புடன். ஏய் மதி, என்னை தப்பு சொல்லாதேப்பா. இப்பொழுது என்னை முறைக்கிறாயே, இதே போல அன்று என்னை பார்த்து அவர்களோடு என்ன சிரிப்பு உங்களுக்கு என்பது போல் முறைத்திருந்தால் எனக்கும் புரிந்திருக்கும். நீ என்னை முறைக்காமல் அவர்களை முறைத்தால் நான் என்ன செய்வது? உனக்கும் அவர்களுக்கும் ஏதோ டேர்ம் சரியில்லை என்று நினைத்தேன் என அப்பாவையாய் கைகளை விரித்தான் ஸ்ரீதர். ஸ்ரீதர் என சிணுங்கியவள் அவன் கண்களில் சிரிப்பை கண்டு விளையாடுகிறான் என புரிந்து பயங்கரமான ஆள் நீங்கள் என்று சிரித்தாள் அவள். ஏதோ நினைவில் அவன் முகத்திலும் சிரிப்பு மலர்ந்தது. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான் மதி. அதுவும் என்னிடமென்றால் உனக்கு துளி கூட பயமே கிடையாதே. கவிதை எழுதி டெஸ்ட் பேப்பரோடு பின் செய்து கொடுத்தாயே, உனக்கு துணிச்சல் அதிகம்தான் என்றான் அவன் தன்னை மீறி ஆச்சரியத்தோடு. அச்சோ, அது தெரியாமல் நடந்த விஷயம் ஸ்ரீதர் என்று சிரித்தவள் தொடர்ந்து. ஆனால் அன்று என்ன திட்டினீர்கள்? மன்னிப்பு கேட்டாலே ஆயிற்று என்று ஒற்றை காலில் நின்றீர்களே என குறைபட்டு கொள்ளவும் அவனும் விடாமல், நீ மட்டும் உடனே மன்னிப்பு கேட்டு விட்டாயா? கேட்க மாட்டேன் என்று நீயும் ஒற்றை காலில் தானே நின்றாய். பிரின்சிபாலிடம் போவேன் என்று மிரட்டியும் அசராமல் தானே நின்றாய். கடைசியில் நான் தானே விட்டு கொடுத்தேன் என்று கூறினான் அவன். ஆமாம் ஸ்ரீதர் என ஒத்துக்கொண்டவள் முகம் சட்டென மிருதுவானது. ஆனால் ஸ்ரீதர், அன்றில் இருந்துதான் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் நேசமும் அதிகமாகியது என்றவள் குரலும் மிருதுவாய் மாற, என் பெயர் கெடாமல் இருப்பதற்காக எனக்கே விட்டு கொடுத்தீர்களே. என் ஸ்ரீதர் எவ்வளவு நல்லவர், உயர்வானவர் என்று எனக்கு நானே எவ்வளவு பெருமிதப்பட்டு கொண்டேன் தெரியுமா என குரல் தழைய கூறினாள் சண்மதி. எதுவும் பேசாமல் சன்னமான முறுவலோடு அவன் அவளது பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஸ்ரீதர், அன்றில் இருந்து என்னை சுத்தமாய் விலக்கி நிறுத்திவிட்டீர்கள் என புகார் தெரிவிக்கவும் முறுவலோடு குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் அவன். விட்டாயா நீ? வீட்டிற்கே அல்லவா வந்து நின்றாய்? அன்று என் குடும்பத்தினரோடு அவர்களில் ஒருத்தியாய் கலகலத்து கொண்டிருந்த உன்னை பார்த்து திகைத்து போனேன் மதி. அம்மா விபரம் சொன்னதுமே நீ செய்த நாடகம் எனக்கு புரிந்து போயிற்று. ஜெயிப்பதற்காக எந்த அளவிற்கு போகிறாள் என்ற கோபம் வந்தாலும் உள்ளூர உன்னை என் குடும்பத்தினரோடு பார்த்த பொழுது ஒரு பக்கம் இதமாகவும் உணர்ந்தேன். அதற்காக என் மீதே கோபமும் பட்டு கொண்டேன் என மென்குரலில் ஸ்ரீதர் உரைக்கவும் அவளது முகம் பளிச்சென மலர்ந்தது. ஆனாலும் விடாமல், பட் நான் வீட்டிற்கு வரும் சமயங்களில் பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் இருப்பதில்லையே என விசாரித்தாள் அவள்.
நான் என்னடா செய்வது? வீட்டுக்கு வந்ததற்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் தருகிறாய். பந்தயத்திற்காகத்தானே இதெல்லாம் என்று உள்ளூர கோபம். வீட்டில் சொல்லி உன் வரவை நிறுத்த பார்த்தேன். யாரும் கேட்பதாக இல்லை. அதான் நானே கிளம்பி விட்டேன் என்று பொறுமையாக விளக்கினான் அவன். வீரப்பாக கிளம்பி விடுவேனே தவிர இந்நேரம் மதி வந்திருப்பாள், எல்லோருடனும் சிரித்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாள் என்ற எண்ணமே உன்னோடு உள்ளோடும் உன்னை மறக்க வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றிகரமாக தோற்று கொண்டிருக்கிறேன் என்று எண்ணும் பொழுது ஸ்ரத்தியை அவ்வளவு ஈஸியாக விலக்கி ஒதுக்க முடிந்ததே, இவளை அப்படி விலக்க முடியாமல் அல்லாடுகிறோமே என்று யோசிக்கும் பொழுதுதான் என் மனதில் உனக்கான இடம் புரிந்தது. தகுதி இல்லாத ஒருத்தியை இப்படி நேசிக்கிறோமே என்று தோன்றினாலும் உன்னை மறப்பது இயலாதென்பதும் தெளிவாய் புரிந்து போயிற்று. அந்த முடிவில்தான் அம்மாவிடம் சண்மதியை பற்றியோ திருமணம் பற்றியோ பேசாதீர்கள் என்று சொன்னேன். அதை அவர்கள் சத்தியின் நினைவில் பேசுகிறேன் என்று எடுத்துக்கொண்டார்கள். சரிதான், ரொம்பவும் நல்லதாயிற்றென்று நானும் விட்டுவிட்டேன் என்று கூறவும் சண்மதிக்கு சிரிப்பு வந்தது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதென்பது இதுதான் ஸ்ரீதர். இருங்கள், அத்தையை பார்த்ததும் முதலில் உங்கள் குட்டை உடைக்கிறேன் என்று கலகலவென சிரித்தாள் அவள். ஆனாலும் இது அநியாயம் மதி. உன்னுடன் சேர்ந்து கொண்டு என் வீட்டினர் எல்லோரும் 20 நாட்கள் எனக்கு எதிராகவே நடித்தார்களே. நீ வருகிறாய் என்றால் போதும், அப்பா கூட வீட்டில் தங்கி விடுவார். விருந்து தடமுடல் படும். எரிச்சலோடு நான் கிளம்பி சென்று விடுவேன். நீ கிளம்பி இருப்பாய் என்று தோன்றும் நேரத்தில் தான் திரும்புவேன். வந்ததும் உன்னை பற்றி புராணம்தான். நீ நன்றாக பாடுவாயாமே, உன் பாட்டை அப்பா அப்படி புகழ்வார் என்றவன் அவளை பார்த்து, நான் வரும்பொழுது கூட ஒரு முறை பாடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் நான் உள்ளே நுழைந்ததுமே நிறுத்திவிட்டாய் என்றான் ஸ்ரீதர். மிகுந்த உற்சாகத்தோடு நிமிர்ந்து அமர்ந்தாள் அவள். ஸ்ரீதர், அப்பாவுக்கு அந்த பாடல் என்றால் மிகவும் பிடிக்கும். அம்மா அடிக்கடி அந்த பாடலை பாடுவார்களாம். கேட்டு கேட்டு அப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்து விட்டதாம். நிலவொளியில் மொட்டை மாடியில் அல்லது தோட்டத்தில் என்னை பாட சொல்லி கண்மூடி கேட்டு கொண்டிருப்பார் என்றவள் அவனது தோளில் சாய்ந்தபடி குரல் கனிய, எனக்கு எல்லாமே என் அப்பாதான் ஸ்ரீதர். அவரை போல ஒரு அப்பா கிடைக்க நான் எத்தனையோ பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவருக்கு பிடித்ததாலேயோ எனக்கும் அப்பாடல் பிடித்து விட்டது என கண்மூடி கூறியவளின் கூந்தலை காதோரம் நேசத்தோடு ஒதுக்கிவிட்டான் அவன். மீண்டும் நிமிர்ந்து அமர்ந்தவன் நிமிர்ந்த மீண்டும் நிமிர்ந்து அமர்ந்தவள் அவனை ஆவலோடு பார்த்து, யூனோ ஸ்ரீதர், அன்று பாடினேனே, மன்னவன் வந்தானடி என்ற பர்டிகுலர் வரிகளில் நீங்கள் உள்ளே நுழைந்தீர்களே, அந்த கணம் என் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத கணம் ஸ்ரீதர். என் மன்னவன் இதோ எனக்காக வந்தே விட்டான் என்பது போன்ற மகிழ்ச்சி பெருக்கில் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு மேலே பாட முடியாமல் நிறுத்திவிட்டேன். ஆனால் அந்த கணத்தில் இருந்து அந்த பாடல் எனக்கு இன்னும் ரொம்பவும் பிடித்து போய்விட்டது என்றாள் உள்ளார்ந்த குரலில். ஆமாம் கண்ணம்மா, அது உண்மைதானே. என் மகாராணியை தேடித்தானே நானும் வந்தேன் என்றான் அவனும் உணர்ச்சியோடு. சூழலை லேசாக்குவதற்காக அந்த சந்தோஷத்தில் எவ்வளவு ஆசையாக காஃபி போட்டு கொடுத்தேன். குடித்துவிட்டு அந்த காஃபியை எவ்வளவு கிண்டலடித்தீர்கள். அன்றே முடிவு செய்து விட்டேன் என்றாள் அவள் வெகு சீரியஸாக. என்ன முடிவுமா அது? இனி ஜென்மத்திற்கும் காஃபியே போடப் போவதில்லை என்ற நல்ல முடிவா என்று ஸ்ரீதர் வெகு ஆர்வம் காட்டி கேட்கவும், சேச்ச, அப்படியெல்லாம் உங்களை தப்ப விடுவேனா? நம் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு தினமும் நானே காஃபி, அதுவும் சுகர் போடாத காஃபியாக கலந்து தர வேண்டும் என்று திட்டம் போட்டு விட்டேன் என்றாள் அவள் தேன் ஒழுகும் குரலில். ஐயையோ, மிக பெரிய பயங்கரமான சதி திட்டமாக தெரிகிறதே. நான் காஃபி குடிப்பதையே விட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் அதுவும் கஷ்டம். பேசாமல் நாமே சுய தயாரிப்பில் காஃபி கலந்து கொள்ள வேண்டியதுதான் என சோகமாக கூறவும் சண்மதிக்கு சிரிப்பு வந்தது. கூட சேர்ந்து சிரித்தவன், மதி, அன்று அண்ணியிடம் உனக்கு விஷ் கூட பண்ணுவதில்லை என்று புலம்பினாயே, எனக்கு அதற்கு பதிலடியாக வகுப்பில் கேள்வியாய் கேட்டு என்னை படுத்தினாயே, அது ஞாபகத்துக்கு வந்து சிரிப்பு வந்து விட்டது என்று கூறி மேலும் சிரித்தான். ஓ, அதுதான் சார், அன்று அப்படி சிரித்தீர்களே என கிண்டலாக கேட்டவள் தொடர்ந்து, கேள்வி மேல் கேள்வி கேட்டால் அது ஏன் என்று புரிகிறது. ஜெயஸ்ரீ மேலே முறைத்தால் அது கரெக்டா புரிகிறது. வீட்டுக்குள் திட்டமிட்டு நுழைந்தால் அது உடனே புரிகிறது. இதையெல்லாம் கண்டுபிடித்த உங்களுக்கு நான் உங்களை உண்மையாய் நேசிப்பது மட்டும் புரியவில்லையாக்கும் என சற்றே ஆற்றாமையுடன் கேட்டாள் சண்மதி. ஆதரவாய் அவளது தலையை வருடினான் அவன்.
புரியாமல் இல்லைடா. அவ்வப்பொழுது சந்தேகம் வரத்தான் செய்தது. ஜெயஸ்ரீ மேலே பொறாமையோடும் எரிச்சலோடும் முறைத்தாயே, வகுப்பு நடத்தும் பொழுது சில நேரம் என்னையே கண் இமைக்காமல் பார்ப்பாயே, அப்படி பார்த்த ஒரு சமயத்தில் பதிலுக்கு நானும் பார்த்து கொண்டு என்னையே மறந்து நின்று விட்டேனே. பிறகுதான் உன் பார்வையை சந்திப்பதையே தவிர்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா மதி? ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் லீவு எடுத்துக்கொண்டு மீண்டும் காலேஜிற்கு வந்தேனே, அன்று நீ இப்ப உடம்பு தேவலாமா சார் என தவிப்புடன் கேட்டாயே. ஒரு கணம் எனக்கு உள்ளே ஆடிவிட்டது மதி. இதையெல்லாம் யோசித்த பொழுது சந்தேகம் எழத்தான் செய்தது. ஆனால் ஸ்ரத்தி இதைவிட அதிகமாக நடித்து ஏமாற்றவில்லை என பிடிவாதமாக நினைவுபடுத்திக் கொள்வேன். அது மட்டுமல்லாமல் டிபார்ட்மெண்ட் முழுக்க நீ நினைத்ததை சாதிப்பவள், கெட்டிக்காரி, தோல்வியே கிடையாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது நீ கூட சில சமயம் அப்படி சொல்வாயே மதி. மனம் கலங்கிவிடும். அத்தோடு ஏற்கனவே உன் ஒவ்வொரு பேச்சும் செயலுமே என்னை பலமாய் உன் பக்கம் சரித்து வரவும், ஒருவேளை நானாகத்தான் நீ என்னை நிஜமாகவே காதலிப்பதாய் கற்பனை செய்கிறேனோ, ஆசை கொண்ட என் மனம் சின்ன செயலையும் பெரிதாக எண்ணி கற்பனையை வளர்க்கிறதோ என்றெல்லாம் தோன்றிவிடும் என பொறுமையாய் அவளுக்கு விளக்கியவன் தொடர்ந்து, இதையெல்லாம் மீறிக்கூட உன்னுடன் சகஜமாக பேசியிருப்பேன். என் பயம்தான் என்னை கட்டி போட்டது எனவும் ஆச்சரியம் மேலிட அவனை ஏறிட்டாள் சண்மதி. பயமா என குரலிலும் உள்ளத்தின் ஆச்சரியம் வெளிப்பட வினவினாள் அவள். மெல்ல சிரித்தவன், ஆமாம்டா, பயமேதான். உன்னை கண்டு கொள்ளாமல் இருந்தால் பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக நீ என்னிடம் தொடர்ந்து பேசி பழக முயற்சித்து கொண்டிருப்பாய் அல்லவா? நானும் பதிலுக்கு சகஜமாய் பேசப்போக என்னையும் அறியாமல் என் பேச்சிலோ பார்வையிலோ என்னை நான் காட்டிக்கொண்டு அதை நீ கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது? ஜெயித்த பிறகு நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயோ? பிறகு என்னிடம் பேசவே மாட்டாயோ என்ற பயம்தான் மதி. அதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்து கொண்டாலும் கூட ஜெயிப்பதற்காகவாவது நீ என்னிடம் வந்து பேசுவாயே என்று அவன் கூறவும் ஸ்தம்பித்து போனாள் சண்மதி. அவனை விழி அகல திகைப்பும் பிரமிப்புமாக ஏறிட்டவளுக்கு தன்னிச்சையாக விழிகளில் மீண்டும் நீர் பெருகியது. ஐ எம் சாரி ஸ்ரீதர். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல். கடவுளே, ஸ்ரீதர், என் முதல் நாள் பேச்சினால் உங்களை வேதனைப்பட வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிறகும் கூட குணாவோடு திருமணம் என்று உங்களை மேலும் கஷ்டப்படுத்திவிட்டேன் என அவள் வெகுவாய் பதறிப்போய் அழவும் அவனும் சட்டென பதறிப்போனான். மை காட் மதி, ப்ளீஸ் இப்படி அழக்கூடாது. என்னை பாரேன் மதி. நான் சொல்கிறேன் இல்லையா? போதும் மதி, ஏற்கனவே நீ நிறைய அழுது விட்டாய். இனஃப் ஹனி, தட்ஸ் இனஃப் என தட்டி கொடுத்து தேற்றினான் அவன். அவள் அழுகை குறையவே வெகு நேரமாயிற்று. பிறகும் கூட விசும்பலினூடே, எப்படி ஸ்ரீதர் இவ்வளவு கஷ்டம் தந்த என்னை வெறுக்காமல் இருக்கிறீர்கள் என வருத்தத்தோடு கேட்டாள். பைத்தியம் என அவள் நெற்றியில் அன்போடு முத்தமிட்டான் அவன். வெறுப்பதா? உன்னையா? உன்னை சக்தி போல் என எண்ணிய பொழுதே அவளை துச்சமாய் தூக்கி போட்டது போல உன்னை என் மனதில் இருந்து தூக்கி எறிய முடியாமல் தவித்தவன் நான். பிறகும் கூட உன் புத்திசாலித்தனம், தைரியம், கலகலப்பு, குறும்பு என ஒவ்வொரு பரிமாணத்திலும் என்னை இழந்து தவித்தவன் நான். உன்னை போய் வெறுப்பதா என மிருதுவான குரலில் கேட்கவும் விழி அகல அவனை பிரமிப்பும் நேசமுமாக நோக்கியவளுக்கு மீண்டும் மீண்டுமாக ஏனோ கண்ணீர் பெருகியது. என்றபடி விழி நீரை அன்போடு துடைத்து விட்டவன், இன்று நிறையவே அழுது விட்டாய் மதி. இனி நீ அழவே கூடாது. உன் அப்பாவை போல நானும் உன்னை அழாமல் பார்த்து கொள்ள ஆசைப்படும் பொழுது நீ இப்படி அழலாமா என சிறு கண்டிப்போடு கேட்கவும், இல்லை ஸ்ரீதர், இது அடக்க முடியாத ஆனந்தத்தினால் வந்த அழுகை. இந்த அழுகைக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஸ்ரீதர் என்று கூறியவள் எழுந்து சென்று குளிர் நீரில் முகத்தை நன்கு கழுவி கொண்டு வந்தாள். சிட் அவுட்டில் காற்றாட நின்று கொண்டிருந்த ஸ்ரீதர் முகம் கழுவி கொண்டு வந்தவளிடம், இங்கே வா மதி, காற்று மிகவும் இதமாய் வீசுகிறது என அழைக்கவும் அருகில் வந்தவளின் பூங்கரத்தினை பற்றி கொண்டான். புன்முறுவலோடு அவளது விழிகளை நேராக ஊடுருவியவன், நன்றாக யோசித்து பார்த்தால் நடந்த அனைத்திலும் ஒரு நல்லது இருக்கிறது மதி. முதல் நாள் உன் பேச்சை கேட்ட பிறகும் உன்னை மறக்க முடியாமல் தத்தளித்த பொழுதுதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதும் என் ஜீவனில் நீங்காது நிறைந்தவள் என்பதும் புரிந்தது.
குணாவோடு திருமணம் என்ற பொழுது உன்னை இழக்க முடியாமல் 20 நாட்களாக நான் பட்ட தவிப்பு. ஒருவரை அவரின் குறை நிறைகளோடு ஏற்பதே உண்மையான அன்பு என்பதை அத்தவிப்பு எனக்கு புரிய வைத்தது மதி. அதே போல இந்த 4 நாட்களாக இன்னொருத்தியோடு எனக்கு திருமணம் என்றெண்ணி நீ பட்ட தவிப்பு, இது எல்லாமே ஒருவருக்கு மற்றவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு ஐயமின்றி உணர்த்திவிட்டதே. போதுமடா சாமி அந்த கஷ்டங்கள். இனி நம் ஃபியூச்சரில் மனஸ்தாபமோ பிரிவோ ஏற்பட வழியே இல்லை மதி. நம்மிடையே ஈகோ கிளாஷ் வந்தாலும் கண்டிப்பாக நம்மில் ஒருவர் குறைந்தபட்சம் நான் விட்டு கொடுத்து விடுவேன் மதிமா. அந்த தெளிவை கடந்து போன காலம் நமக்கு பரிசாக தந்திருக்கிறதே, அதை நினைத்து சந்தோஷப்படுவோம் மதி. கண்ணம்மா, நம் வாழ்க்கை புரிதல் என்ற வெகு பலமான அஸ்திவாரத்தில் எழப்போகிறதே என நம்பிக்கையோடு கூறி மகிழ்ச்சியாய் நகைத்தான். அவனது மனமார்ந்த சிரிப்பை இமைக்காமல் பார்த்தவள், உண்மைதான் ஸ்ரீதர். இதுவரை பட்ட வேதனைக்கு ஈடு கட்டுவது போல் உங்கள் மேல் அன்பையும் நட்பையும் காட்டுவேன். உங்கள் மனம் வருந்த இடம் தரமாட்டேன். ஐ பிராமிஸ் யூ என தீவிரமான குரலில் கூறி அவன் மீது சாய்ந்து கொண்டாள். சூரியன் செக்கச் சவேல் என்று மேல் திசையில் மறைவதை கண்ட ஸ்ரீதர் சட்டென்று மணிக்கட்டை உயர்த்தி பார்த்தான். மை காட் மதி, டைமை கவனித்தாயா? இவ்வளவு நேரமாகவா பேசியிருக்கிறோம் என நம்ப முடியாமல் மீண்டும் மணிக்கட்டை கவனித்தான். ஆச்சரியத்துடன் தானும் நேரத்தை கவனித்தவள், அட ஆமாம் ஸ்ரீதர், நேரம் போனதே தெரியவில்லை என வியப்புடன் மொழிந்தவள் சட்டென்று நினைவு வந்தவளாக, ஸ்ரீதர் என்னோடு வாருங்களேன் என்று அவன் கை பிடித்து இழுத்து சென்று தன் தாயின் புகைப்படத்தின் முன் நிறுத்தினாள். அவன் இடது கையை தன் இரு கைகளாலும் கட்டிக்கொண்டு அவனது தோளில் புன்னகையோடு தலை சாய்ந்தபடி தாயாரின் படத்தில் பார்வையை பதித்து, இவர்கள்தான் என் அம்மா ஸ்ரீதர். உள்ளுணர்வு சொல்வது சரியாயிருக்கும் என்பார்கள். எப்பவும் என் உள்ளுணர்வாக இருந்து என்னை வழி நடத்தும்படி என் அம்மாவிடம் வேண்டிக் கொள்வேன். இதுவரை என் உள்ளுணர்வு பொய்த்ததே இல்லை. இன்றுதான் நீங்கள் பத்திரிகை வைத்துவிட்டு போனதும் அம்மாவிடம் கேட்டேன். முதன்முறையாக தவறான வழி காட்டிவிட்டீர்களே என்று. கேட்டுவிட்டு திரும்பினால் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றவள் தொடர்ந்து, உங்களை முதலில் பார்த்ததுமே நீங்கள் என் அம்மாவை நினைவூட்டினீர்கள் தெரியுமா? நானே பல முறை யோசித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அம்மாவை நான் அறிந்ததே கிடையாது. அப்பா மூலம் அறிந்தது மட்டும்தான். அப்படி இருக்க உங்களை பார்த்ததும் அம்மா நினைவு வர காரணம் புரியாமல் வியந்திருக்கிறேன். பட் அதனாலேயே உங்களை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது என்றாள் உள்ளார்ந்த குரலில். முகம் கனிந்து இளக மென்முறுவலோடு தன் கரத்தினால் அவள் தலையை வருடினான் ஸ்ரீதர். முகம் மலர நின்றிருந்தவளிடம், மதி கையை நீட்டேன் என்றபடி தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அவளது பவழ மோதிரத்தை எடுத்து அணிவித்து விட்டான். இது எப்பவும் இனி இந்த விரலிலேயே இருக்கட்டும் என்றான் மென்குரலில். மோதிரத்தை ஆசையோடு வருடிய சண்மதி, இதை இவ்வளவு நாள் எவ்வளவு மிஸ் செய்தேன் தெரியுமா என கனிந்த குரலில் கூறியவள் சற்றே முகம் வாட, ஆனால் நம் பிரிவிற்கு ஆரம்பம் இந்த மோதிரத்தாலேயே அமைந்து விட்டதோ ஸ்ரீதர் என கேட்டபடி மீண்டும் அம்மோதிரத்தை வருடினாள். இல்லவே இல்லைடா என தீர்மானமாக மறுத்தான் ஸ்ரீதர். நன்றாக யோசித்து பார்மதி, நீ இந்த மோதிரத்தின் மீது இல்லாமல் வேறு எதன் மீதும் பந்தயம் வைத்திருந்தாலும் நீ பந்தயம் கட்டிய ஒரே காரணத்திற்காகவே நான் ஒதுங்கித்தான் போயிருப்பேன். அதனால் நம் பிரிவிற்கு பந்தயம்தான் காரணமே தவிர இந்த மோதிரம் அல்ல. ஆனால் அன்று உன் பேச்சின் வேகத்தில் நீ என்னை உண்மையாகவே நேசிக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டாலும் அந்த நேசத்தின் ஆழத்தை, அதன் முழு பரிமாணத்தையும் உன் விரலில் இருந்து பிரித்த இந்த மோதிரம்தான் எனக்கு உணர்த்தியது என்றபடி குனிந்து அந்த மோதிர விரலில் முத்தமிட்டான் ஸ்ரீதர். சிரிப்புடன் நிமிர்ந்தவன், இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா மதி? மேஜையில் நீ போட்ட மோதிரம் உருண்டு கட்டிலுக்கு கீழே விழுந்து விட்டது. ஃப்ளைட்டுக்கு நேரமாகிவிட்ட அந்த அவசரத்திலும் குனிந்து கீழே தேடி அதை பத்திரமாக எடுத்து கொண்டுதான் கிளம்பினேன். கட்டிலுக்கு கீழே கையை விட்டு துழாவி எடுத்ததில் ஷர்ட்டின் கையில் அழுக்குப்பட்டு பளிச்சென்று தெரிந்தது. அம்மா கூட பார்த்துவிட்டு ஷர்ட்டை மாற்ற சொன்னார்கள். ஆனால் எனக்காக நீ கழற்றிய மோதிரத்தை உனக்காக நான் தேடி எடுத்தேனே, அதன் அடையாளமான அந்த அழுக்குப்பட்ட ஷர்ட்டை மாற்ற மனமில்லாமல் அப்படியே கிளம்பி சென்று விட்டேன் என்றான் அவன் குரல் கனிந்து உருக. அவன் பேச்சை கேட்ட சண்மதியின் உள்ளம் நெகிழ்ந்தது. ஸ்ரீதர், இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா?
எப்பவுமே நான் சொல்வேன், எங்க அம்மா எனக்கு தந்த விலை மதிப்பற்ற செல்வம் என் அப்பா என்று. இன்று புரிந்து கொண்டேன். என் அப்பா, அம்மா ஆசீர்வாதத்தினால் எனக்கு கிடைத்த இன்னொரு விலை மதிப்பற்ற செல்வம் என் ஸ்ரீதர் என்று என பரவசமான குரலில் கூறியவள் அவனை நேசம் வழியே பார்த்து, ஸ்ரீதர், ஒரு கவிதை சொல்லட்டுமா என ஆசையாக கேட்க, சொல்லுடா கண்ணம்மா என்றான் அவன் ஆவலாக. அன்னை அறிமுகப்படுத்தினார் தந்தையை, தந்தை அறிமுகப்படுத்தினார் குருவை, குரு அறிமுகப்படுத்தினார் அறிவை. ஆனால் நீ அறிமுகப்படுத்தினாய் வெட்கத்தை, நீ அறிமுகப்படுத்தினாய் பெண்மையை, நீ அறிமுகப்படுத்தினாய் காதலை, என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தினாய். நன்றி கூறுகிறேன். உனக்கு அல்ல, உன்னை அறிமுகப்படுத்திய இறைவனுக்கு என்றபடி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் மதி. என உருகினான் அவன். அப்பா என குதூகலத்தோடு அழைத்த மகளின் குரலில் புன்னகையோடு திரும்பினார் சண்முக பிரகாஷ். மாடியில் இருந்து துள்ளி குதித்து படி இறங்கி வந்த மகளையும் கூடவே வந்த ஸ்ரீதரையும் மகிழ்ச்சியோடு பார்த்தார் அவர். ஓடி வந்து அவர் தோளில் சாய்ந்த சண்மதி, டேட், நீங்கள் கூட ஸ்ரீதரோடு சேர்ந்து கொண்டு எனக்கு தெரியாமல் ஏதோ ஏற்பாடெல்லாம் செய்கிறீர்களே என சலுகையாய் குறை கூறவும் சண்முக பிரகாஷ் சிரித்தார். மகளின் தோளில் கை போட்டபடி, நான் என்னடாமா செய்வது, மாப்பிள்ளைதான் உன்னிடம் சொல்லக்கூடாதென்று சொல்லிவிட்டார். மாமா, என் வீட்டினர் எல்லோரையும் கைக்குள் போட்டுக்கொண்டு டிராமா நடத்தியிருக்கிறாள். அதே போலவே நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதான் நானும் சரி என்று விட்டேன் என்று சிரித்தவர் ஸ்ரீதரிடம் திரும்பி, மாப்பிள்ளை, நிச்சயம் வரை சண்மதிக்கு உண்மை தெரிய வேண்டாம் என்று கூறிவிட்டு நீங்களே இன்று விஷயத்தை போட்டு உடைத்து விட்டீர்களே என கிண்டல் அடிக்கவும் சிரித்தான் ஸ்ரீதர். தந்தையின் தோளில் சாய்ந்திருந்த சண்மதியின் கேசத்தை பரிவுடன் ஒதுக்கி அவள் கன்னத்தை தட்டியவன், நான் என்ன மாமா செய்யட்டும், நேற்று சாம்பவி இவள் மிகவும் வருத்தப்படுவதாகவும் ஆளே பாதியாகி விட்டதாகவும் கூறவும் மனம் தாங்கவில்லை. அதான் ஓடி வந்து விட்டேன் என மென்குரலில் கூறி லேசாய் சிரிக்கவும் சண்முக பிரகாஷே ஒரு கணம் தன் மகள் மீது உள்ள அவனது அன்பின் ஆழத்தை எண்ணி அசந்து போனார் என்றால் சண்மதியை பற்றி சொல்லவே வேண்டாம். நீங்களே பாருங்களேன் மாமா, 4 நாட்களில் எப்படி இளைத்து போயிருக்கிறாள். இன்று இவளை பார்த்ததும் எனக்கே மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஃபியூச்சரில் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக டிராமா செய்வதை நிறுத்துவதற்காக பதிலுக்கு ஹார்ஷாக நடந்து கொண்டு அவளை ரொம்பவும் வருத்தி விட்டோமோ என்று எனக்கே கவலையாக போயிற்று என்றான் அவன் வருத்தத்துடன். அவன் வருந்துவது கண்டு மனம் பொறுக்காமல், அப்படியெல்லாம் இல்லை ஸ்ரீதர் என்றாள் சண்மதி அவசரமாக. அதற்குள் சண்முக பிரகாஷ் மகளிடம், முத்துவை பால் பாயசம் செய்ய சொன்னேன் கண்ணம்மா, ஓடிப்போ எல்லோருக்கும் எடுத்துக்கொண்டு வா எனவும் தோ என சிட்டாய் உள்ளே பறந்தாள் சண்மதி. சின்னம்மா, ஐயா இப்பத்தான் விஷயம் சொன்னார். நாளை மறுநாள் உங்களுக்கு நிச்சயதார்த்தமாம் என மட்டற்ற மகிழ்ச்சியோடு கூறி முத்து சிரிக்கவும் தானும் சிரித்தபடி பாயசத்தோடு வந்த சண்மதி தந்தைக்கும் ஸ்ரீதருக்கும் கொடுத்துவிட்டு தனக்கும் எடுத்துக்கொண்டு தந்தை அருகில் அமர்ந்தாள். பாயசத்தை அருந்தி முடித்தவுடன் ஸ்ரீதர், மாமா, நான் மதியை வெளியே கூப்பிட்டு போகலாமா என அனுமதி கேட்கவும், ஓ ஷியோர், கேட்கவும் வேண்டுமா என தாராளமாக அனுமதி வழங்கினார் அவர். முறுவலுடன் அவளிடம் திரும்பியவன், என்ன மதி, கிளம்பலாம் தானே என வினவவும் குறும்புடன், ஓ ஷியோர், கேட்கவும் வேண்டுமா என்று தன் அப்பா போலவே கூறி சிரித்தபடி, 5 மினிட்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு வந்து விடுகிறேன் என்றபடி எழுந்தவள் சற்று நின்று அவன் எதிர்பாராத நேரம் அவன் தலைமுடியை கலைத்துவிட்டு குறும்புடன் சிரித்தாள். ஏய், என்ன இது என்றபடி எழுந்தவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிறு சீப்பை எடுத்து கன காரியமாக தலையை சீவவும் அதை கண்ட மகளுக்கும் தந்தைக்கும் மேலும் சிரிப்பு பெருகியது. மாப்பிள்ளை, நீங்களும் மாட்டிக்கொண்டீர்களா? அடிக்கடி என் தலையை இப்படித்தான் கலைத்து விடுவாள் என்றபடி மகளின் முதுகில் லேசாக தட்டினார் சண்முக பிரகாஷ். புன் சிரிப்போடு அவர் புறம் திரும்பியவன், அங்கே நம் வீட்டிலும் அப்படித்தான் மாமா, வினேஷ் தலையை இப்படித்தான் வேண்டும் என்று கலைத்து விட்டு விடுவான். அவன் உடனே அழ ஆரம்பித்து விடுவான் என்று. இப்படித்தான் வேண்டும் என்று கலைத்து விட்டு விடுவாள், அவன் உடனே அழ ஆரம்பித்து விடுவான் என்று சிரித்தான். அப்பாவிடம் போட்டா கொடுக்கிறீர்கள் என்றபடி மீண்டும் அவன் தலைமுடியை கலைத்துவிட முயல இம்முறை எச்சரிக்கையாய் சட்டென தள்ளி நின்று சிரித்தான் அவன்.
மணிக்கட்டை திருப்பி பார்த்தவன், மதி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா ஏன் எனவும், தோ என ஓடியவள் 10 நிமிடத்தில் நான் ரெடி என்றபடி வந்து நின்றாள். தூய வெண்ணிறத்தில் அங்கங்கே வெகு அழகாய் குந்தன் ஸ்டோன்ஸ் வேலைப்பாடமைந்த முட்டி முடிவு வரை வழிந்த அழகு உடையில் வெள்ளி நிலவாய் வந்து நின்றவளை ரசனையோடு பார்த்தவன், வாவ் மதி, இந்த உடையில் நீ அசல் மதியேதான், வெண்மதியேதான் என்றான் பாராட்டுடன் கூடிய குரலில். தேங்க்யூ சார் என சிரித்தாள் அவள். சரி வாமதி கிளம்பலாம் என கை பிடித்து இழுத்தவன், வருகிறோம் மாமா என்றபடி 2 எடுத்து வைத்தவன் அவள் எதிர்பாராத சமயம் சட்டென போனி டெய்லில் போட்டிருந்த ஒயிட் ஸ்டோன் கிளிப்பை கடற்றி விட்டு விட்டான். ஷாம்புவில் தேய்த்து கண்டிஷனரில் பளபளத்த குட்டை கூந்தல் குப்பென அடர்ந்து விரிந்து தோள்களில் வழிய, மை காட் என்ற சண்மதிக்கு அவன் வம்பை பார்த்து சிரிப்பும் வந்துவிட்டது. கிளிப்பை தாருங்கள் ஸ்ரீதர். ம் என அதை தன் ஷர்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சிரித்தான். சரி கையை விடுங்கள், நான் வேறு கிளிப்பாவது போட்டுக்கொண்டு வருகிறேன். ம் ஸ்ரீதர், வேண்டாம் மதி, இந்த விரிந்த கூந்தல் தான் உனக்கு ரொம்ப அழகு, வா போகலாம் என பிடித்த கையை விடாமல் கிளம்பிவிட்டான். பை மாமா, பை டேட். வெளியே போர்ட்டிகோவில் செல்லில் பேசிக் கொண்டிருந்த ரவி இவர்களை கண்டதும் செல்லை ஆஃப் செய்துவிட்டு உற்சாகமாக எழுந்து நின்றான். அவனை கண்ட சண்மதி, ரவி, நானும் ஸ்ரீதரும் வெளியே போகிறோம் என உற்சாகமாக அறிவித்தாள். சந்தோஷமாக போய் வாருங்கள் சின்னம்மா என்ற ரவி தொடர்ந்து, முதன்முறையாக சின்னையா கூட வெளியே போகிறீர்கள், மறக்காமல் எங்களுக்கு ட்ரீட் தந்துவிடுங்கள் சின்னம்மா என்றான் விளையாட்டாய். அடக்கடவுளே, டிரைவருக்கு கூட நம் விஷயம் தெரியுமா என ஸ்ரீதர் கேட்க பதிலுக்கு சிரித்தாள் சண்மதி. சின்னையா, காரை நீங்களே ஓட்டுங்கள், சின்னம்மா இருக்கிற மூடில் காரை அவர் கையில் தந்து விடாதீர்கள் என்ற ரவியின் குரல் பின்னால் இருந்து வரவும், உதைப்படுவாய் ரவி என மிரட்டிவிட்டு ஸ்ரீதரிடம் திரும்பி, டிரைவருக்கு தெரியும், சர்வெண்ட்ஸ்க்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், கடைசியாக தெரிந்து கொண்ட ஆள் நீங்கள்தான் என கிண்டல் அடித்து சிரித்தாள். சர்வெண்ட்ஸுக்கு கூடவா? அவர்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, நாம் பேசிக்கொண்டிருந்தோமே, அந்த ரூமுக்கு உள்ளே பெட்ரூமில் மாட்டி வைத்திருக்கும் உங்கள் போட்டோவை பார்த்து தெரிந்து கொண்டார்கள் என குறும்பு சிரிப்புடன் மொழிந்தவள் அவனது BMW அருகே வந்ததும் அதை ஆவலுடன் தடவி, ஸ்ரீதர், நான் ஓட்டட்டுமா என ஆர்வமாக கேட்கவும், வை நாட் என்றபடி கீயை அவளிடம் தந்தான் ஸ்ரீதர். ஏய் ஸ்டாப் ஸ்டாப், காரை நிறுத்து என்றான் ஸ்ரீதர். போச்சுடா என முனங்கியபடி காரை ஓரமாக நிறுத்தினாள் சண்மதி. மை காட் என்றபடி காரில் இருந்து இறங்கியவன் அவள் புறம் வந்து கார் கதவை திறந்தபடி, நகர்ந்து உட்கார். நகர்ந்து உட்கார் மதி எனவும் அவள் நகரவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை ஸ்டார்ட் செய்யாமல், என்ன மதி, இவ்வளவு ஸ்பீடாக ஓட்டுவாயா என்ன? ரவி ஏன் அப்படி சொன்னான் என்று இப்பொழுதுதானே புரிகிறது. நல்ல வேளை, இன்று இந்த பாதையில் டிராஃபிக் இல்லை என்றான். டிராஃபிக் இல்லாததால் தானே ஓட்டினேன், அதுவும் என் வழக்கமான ஸ்பீடை இன்னும் நான் ரேஸ் பண்ணவே இல்லையே, அதற்குள்ளேயே ஸ்டீரிங்கை பிடுங்கிக் கொண்டீர்களே என்று குறைபட்டாள் அவள். என்னது, வழக்கமான ஸ்பீடை விட இது குறைவா? இதுவே ஓவர் ஸ்பீடு மதி. மை காட் மதி, ப்ராமிஸ் பண்ணு, இனி இந்த ஸ்பீடிலோ இதற்கு மேலேயோ டிரைவ் பண்ண மாட்டேன் என்று ப்ராமிஸ் பண்ணு. என்ன ஸ்ரீதர், இப்படி பயப்படுகிறீர்களே என சிணுங்கினாள் சண்மதி. மதி ப்ளீஸ், இவ்வளவு வேகத்தில் ஊட்டுகிறாயே, நீ காரை எடுத்துக்கொண்டு போனால் என் நிம்மதியும் அல்லவா காற்றோடு போய்விடும் போலிருக்கிறது என படபடத்தவன். மதி ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுமா என்றான் கெஞ்சுதலாக. நாளைக்கு செய்கிறேன் சரியா என அந்த நேரத்திற்கு சண்மதி சமாளிக்கவும் மேற்கொண்டு எதுவும் சொல்ல மாட்டாமல் என்றபடி சமாதானம் அடையாமல் சாலையை பார்த்தபடி தன் தலையை கோதினான் ஸ்ரீதர். என்ன ஸ்ரீதர், இதற்கு போய் இப்படி பதறுகிறீர்கள் என சிரித்தாள் சண்மதி. என் பயம் உனக்கு புரியவில்லையே மதி என்றபடி கவலையோடு அவளை பார்த்தான் ஸ்ரீதர். அவன் கண்களில் காணப்பட்ட கவலையை கண்ட சண்மதிக்கு உள்ளம் உருகியது. அச்சோ, என்ன ஸ்ரீதர் நீங்கள் இதற்கு போய் கவலைப்படுகிறீர்களே. சரிப்பா, நான் பிராமிஸ் செய்கிறேன், இனி இவ்வளவு ஸ்பீடாகவோ இதைவிட அதிக ஸ்பீடாகவோ ஓட்ட மாட்டேன், பிராமிஸ். சரிதானே ஸ்ரீதர் எனவும் அவன் முகம் பளிச்சென்று மலர்ந்தது. தேங்க்யூ மதி என்றான் அவன் நிம்மதியோடு. திடீரென்று நினைவு வந்தவனாக, மதி, இவ்வளவு ஸ்பீடாக ஓட்டும் நீ முதலில் எனக்கு லிஃப்ட் தந்த பொழுது ரொம்பவும் ஸ்லோவாக ஓட்டினாயே, அது ஏன்?
நீ ஓட்டுவதை பார்த்து பேசாமல் நடராஜா சர்வீஸில் கிளம்பி இருந்தால் கூட இந்நேரம் கல்லூரியை சென்று அடைந்திருப்போம் என்று கூட நினைத்தேன் என வியப்புடன் கேட்டான். அது அது வந்து என அவள் மென்று விழுங்கவும் அவனிடம் சுவாரஸ்யம் பிறந்துவிட்டது. ஏய் சொல்லு, என்ன மேட்டர் என குறுகுறுப்புடன் விசாரித்தான். ஸ்ரீதர், சொன்னால் சிரிக்கக்கூடாது சரியா என நிபந்தனையிட்டவள். வேகமாக ஓட்டினால் சீக்கிரமே நீங்கள் இறங்கி போய்விடுவீர்களே, மெதுவாக ஓட்டினால் இன்னும் சற்று நேரமாவது என்னுடன் இருப்பீர்களே, அதான் மெதுவாக ஓட்டினேன் என சின்ன சிரிப்போடு விளக்கினாள் சண்மதி. அவள் எதிர்பார்த்தது போல் அவன் சிரிக்கவில்லை. மாறாக திகைப்புடன் அவள் புறம் திரும்பி மதி என அழைத்தவன் சட்டென அவளை இறுக அணைத்து கொண்டான். மெதுவாக ஓட்டினால் கூட சற்று நேரம் என்னுடன் இருப்பீர்களே என்ற அவளது வார்த்தைகள் அவன் இதயத்தின் ஆழத்தை பலமாய் தாக்கிவிட்டன. மதி, எந்த அளவிற்கு என் மேல் அன்பிருந்தால் நீ மை காட் மதி, உனது இந்த அன்பினை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்திய என்னை மேற்கொண்டு வரப்போவதை அறிந்தவள் சட்டென்று குறுக்கிட்டு, லீவ் இட் ஸ்ரீதர், உங்கள் இடத்தில் யார் இருந்தாலும் அப்படித்தான் ஒதுங்கி இருப்பார்கள் என்றாள் அவசரமாக. சற்று நேரம் அவன் எதுவும் பேசவில்லை. பிறகு ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டவன், மதி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி பேசி மேலும் வருத்தத்தை இழுத்து கொள்ளாமல் இந்த நாளை மகிழ்ச்சியாக என்ஜாய் செய்வோமா என கேட்டான். அவளை ஒரு கணம் உற்று நோக்கி அவளும் சரிதான் என புன்னகையோடு சீட்டில் சாயவும் அவனும் அந்த புன் சிரிப்போடு காரை ஸ்டார்ட் செய்தான். அந்த பிரம்மாண்டமான நகைக்கடையின் பார்க்கிங்கில் காரை நிறுத்தி இறங்கி வா மதி என்றான் ஸ்ரீதர். சண்மதி, வழக்கமாக வரும் கடைதான், இங்கு ஏன் ஸ்ரீதர், பிறகு பார்த்து கொள்ளக்கூடாதா என அவள் தயங்கவும் மூச் என்றான் அவன். மறுத்து எதுவும் பேசக்கூடாது, இந்த நாளை செலிப்ரேட் செய்ய வேண்டும் என்று சற்று முன் தானே சொன்னேன் என கேலியாக நினைவுறுத்தியவன், உனக்கு பொருத்தமாக ஒரு அழகான டிசைன் செலக்ட் செய்து நாள் அன்னைக்கு என் என்கேஜ்மெண்ட் பரிசாக தரலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன் காரை ஸ்லோவாக ஓட்டியதற்கு ஒரு காரணம் சொன்னாய் பார். உடனே ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று ஓர் ஆசை. அது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வெளியே சேர்ந்து வந்திருக்கிறோம், அதான் இங்கே அழைத்து வந்தேன் மதி. நீ மறுத்து ஏதும் பேச முடியாதே, பிகாஸ் இது என் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆயிற்றே என அவன் சிரிக்கவும் தானும் முறுவலித்தாள் அவள். இதை பாரேன் மதி, இந்த டிசைன் நன்றாக இருக்கிறதா என்று அவன் அபிப்பிராயம் கேட்கவும் எதுவும் சொல்லாமல் சிரித்தாள் அவள். ஸ்ரீதர், உங்கள் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நீங்களே செலக்ட் செய்யுங்கள் என்றபடி பொறுப்பை அவன் தலையில் கட்டிவிட்டு கைகட்டி வேடிக்கை பார்த்தாள் சண்மதி. அப்படியும் மீண்டும் இருதரம் அவளிடம் அபிப்பிராயம் கேட்டவன் அங்கிருந்து உதவி வராதென்று தெரிந்து கொண்டவனாக தானே செலக்ட் செய்தான். புன்னகையோடு அவன் செலக்ட் செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள் சண்மதி. ஆனால் அவன் எடுத்து காட்டிய ஒயிட் கோல்டில் செய்யப்பட்ட வைர நெக்லஸை பார்த்தவளின் விழிகள் ரசனையில் மலர்ந்தன. ஓகேவா மேடம்? வாவ், அமேசிங் ஸ்ரீதர் என்றாள் அவள் வியப்போடு. அப்படி என்றால் போட்டுத்தான் பாரேன் என்றபடி தானே அவள் கழுத்தில் அணிவித்தவன் அவளை ரசித்து பார்த்தபடி, இப்பொழுதுதான் இந்த நெக்லஸே ரொம்பவும் அழகாக இருக்கிறது என்றான். அந்த செட்டோடு கூடிய சற்று நீண்டு தொங்கிய காதணிகளையும் அவன் விருப்பப்பட்டான் என்று அப்பொழுதே அணிந்து காட்டினாள் சண்மதி. அடர்ந்து விரிந்த கருங்கூந்தலின் அழகிய பின்னணியில் காதுகளில் ஜொலித்த வைரங்களுக்கும் வெண் சங்கு கழுத்தினை ஒட்டிய ஓடிய வைரங்களுக்கும் இணையாக அவளது அழகு முகமும் வெள்ளி நிலவாக ஜொலித்தது. மதி, கண்ணை சிமிட்டும் ஸ்டார்ஸுக்கு மத்தியில் முழு மதியாய் உன் முகம் பிரகாசிக்கிறது என்றான் ஸ்ரீதர் ரசனையில் கண்கள் விரிய. கூடவே பொருத்தமான வைர வளையல்களையும் அவள் கரம் பற்றி புன்னகையோடு அவன் அணிவித்து விடவும் சற்றே திகைத்தாள் சண்மதி. ஸ்ரீதர், எதற்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவா எனும் பொழுதே என சின்ன கண்டிப்பும் சன்ன சிரிப்புமாக அவன் தலையசைக்கவும் அவளது பேச்சு நின்றது. தன் பர்சில் இருந்து கார்டை எடுத்து கொடுத்தவனை இமைக்காமல் பார்த்தபடி நின்றிருந்தாள் அவள். அங்கிருந்து கிளம்பியதும் வாட்சை பார்த்துவிட்டு சற்றே யோசித்த ஸ்ரீதர், மதி, உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றால் நம் வீட்டுக்கு போகலாமா? உன்னை பார்த்தால் அம்மா, அப்பா, அண்ணி, கிரி எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷப்படுவார்கள் என்று கேட்கவும் உற்சாகத்தோடு சம்மதித்தாள் அவள். ஸ்ரீதரின் வீட்டில் அவர்களுக்கு ஒரே உற்சாகமான வரவேற்பு. ஹாய் ஷண்மி, வா வா, நினைத்தேன் மாலை 4 மணிக்கெல்லாம் இவன் நைஸாய் எஸ்கேப் ஆன பொழுது உன்னை பார்க்கத்தான் வந்திருப்பான் என்று நினைத்தேன்
என்று மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்ற கிரிதரின் குதூகல குரலை கேட்டு வீட்டின் மற்ற அங்கத்தினரும் வந்து குழுமினர். பிறகு ஒரே குதூகல ஆர்ப்பரிப்புதான். ஷண்மி, இதென்ன இன்று இப்படி ஜொலிக்கிறாய்? இந்த ஒயிட் காஸ்டியூமும் அதற்கேற்ற டைமண்ட் செட்டுமாக வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் போயில் இருக்கிறாய் என குதூகலத்தோடு உதயா அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். இந்த டைமண்ட் செட் ஸ்ரீதரோட கிஃப்ட் அக்கா. என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரசன்ட் செய்ய போவதாக கூறினாய். அதுவரை கூட பொறுக்க முடியாமல் இன்றே கொடுத்து விட்டாயா என கிரி கிண்டல் செய்தான். வேண்டாம் அண்ணா, அப்புறம் உன் கதையெல்லாம் நானும் எடுத்து விட வேண்டி இருக்கும் என விளையாட்டாய் மாறினான் ஸ்ரீதர். அதற்குள் வினேஷ் ஓடி வந்து ஷண்மதியின் காலை கட்டி கொள்ளவே ஆசையோடு அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் ஷண்மதி. பிறகு நேரம் மிக கலாட்டாவாக கழிந்தது. பேச்சின் இடையே ஷண்மதி சொன்னாள், இன்றைய தினம் இவ்வளவு அழகாய் ஆனந்தமாய் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தினமாக முடியும் என்று கனவில் கூட எண்ணவில்லை. காலை எழும்போது கூட ரொம்பவும் சோர்வாக இருந்தது. அப்பப்பா, அதிலும் இந்த 4 நாட்கள் பட்ட பாடு இருக்கிறதே. மனசெல்லாம் வலியாய் அடுத்தென்ன என்று புரியாத திகைப்புமாய் என்றவள் தன் அருகில் அமர்ந்திருந்த ஸ்ரீதரை நோக்கி, சாரி ஸ்ரீதர், 20 நாட்கள் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என இப்பொழுது எனக்கு புரிகிறது என்றாள் வருத்தத்துடன். அன்போடு அவளை பார்த்து விட்டுவிடு என்பது போல தலை அசைத்தான் ஸ்ரீதர். லீவ் இட் ஹனி, வருத்தம் தரும் எதையும் நினைக்கவே வேண்டாமே என்றான் மிருதுவான குரலில். தேவகியும் தொடர்ந்து, நிச்சயம் வரை உன்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதென தடா போட்டதே இவன்தான் ஷண்மிமா. ஆனால் நேற்று கடையில் சாம்பவி இவனிடம் பொரிந்து கொட்டிவிட்டு சென்றதும் இவன் முகத்தை பார்க்க வேண்டுமே, ஐயா அப்படியே உருகி விட்டார் என்று கிண்டல் அடித்து சிரித்தார். அது மட்டுமல்ல ஷண்மி, பதிலுக்கு விளையாடி இருக்க வேண்டாமோ, ரொம்பவும் இழைத்து விட்டானாமே என்று நைட்டெல்லாம் உங்கள் சார் சரியாக தூங்கவே இல்லை. விட்டால் காலையிலேயே உன் வீட்டுக்கு ஓடி வந்திருப்பான். இவ்வளவு நாள் எங்களை போக விட்டாயா நீ? பேசாமல் உட்கார் என நாங்கள் தான் பிடித்து உட்கார வைத்தோம். அப்படியும் ஈவினிங் நைஸாய் டிமிக்கி கொடுத்துட்டு உன்னிடம் சரண்டராக ஓடி வந்து விட்டான் என சிரித்தான் கிரிதர். சரண்டரா? நீங்கள் வேறு. வந்ததும் உண்மையை கூறாமல் ரொம்ப கூலாக எனக்கு நிச்சயதார்த்தம் என பத்திரிகையை நீட்டி இவருக்கும் ஸ்ரத்திக்கும் தான் என்கேஜ்மெண்ட் என்று நான் நம்பும்படி என்னமாய் நடித்தார் தெரியுமா என்றாள் ஷண்மதி குறையாக. சிரித்தான் ஸ்ரீதர். இன்விடேஷனை பிரித்து படித்ததும் உன் முகத்தில் ஏற்படும் சடன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க ஆசையாக இருந்தது, அதான் சற்று விளையாடினேன் என்றான் சமாதானமாக. ஓஹோ, அப்படியா? உண்மை தெரிந்ததும் ஷண்மை ரியாக்ஷன் எப்படி ஸ்ரீதர் என ஆர்வத்தோடு கேட்டாள் உதயா. தன் அருகில் இருந்தவளை தோளோடு லேசாய் அணைத்தபடி, அழுது விட்டாள் அண்ணி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி குழந்தையாட்டம் அழுவாள் என்று. அழுகை அடகவே வெகு நேரமாயிற்று என்றான் ஸ்ரீதர் வருத்தத்தோடு. டோன்ட் வரி ஸ்ரீதர், அது சந்தோஷத்தினால் வந்த அழுகைதானே என தேற்றினாள் ஷண்மதி. அதற்குள் உதயா, ஷண்மி, நானும் அத்தையும் ஸ்ரீதருக்கு தெரியாமல் உன் காதில் மேட்டரை போடலாம் என்று உன் செல்லிற்கு எத்தனை முறை ட்ரை செய்தோம் தெரியுமா? நீதான் ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டாய். வீட்டு நம்பருக்கு போட்டால் நீ பிஸி, இப்பொழுது பேச முடியாதென்றே பதில் வந்தது என்றாள். அதை ஆமோதித்த தேவகியும், ஆமாம்மா, சத்தம் இல்லாமல் நழுவி நேரில் வந்து சொல்லிவிடலாம் என்று நானும் உதியும் முயன்றோம். இவன் விடவில்லை. கழுகாய் கண்காணித்து எங்கு கிளம்பினாலும் வாருங்கள் நான் கொண்டு போய் விடுகிறேன் என்று ஒரே வம்பு என்று கூறி சிரித்தார். ஸ்ரீதர் தன் தந்தையிடம் திரும்பி, பார்த்தீர்களா அப்பா, வருங்கால மருமகளுக்காக எனக்கே எட்டப்பன் வேலை செய்ய இவர்கள் இருவரும் எப்படி துடித்திருக்கிறார்கள் பாருங்கள் என்றான். அவரோ சிரித்தபடி, லிஸ்டில் உன் அருமை அண்ணனை விட்டுவிட்டாயே ஸ்ரீதர், ஷண்மியிடம் உன்னை பற்றி போட்டு கொடுக்க அவனும் ஒரு விஷயம் வைத்திருக்கிறான் என்றார் மர்ம குரலில். கடவுளே, எனக்கு எதிரான பெரிய சதிவேலை அல்லவா தெரிகிறது. என்னென்ன விஷயம் என பயந்தவன் போல் வினவினான் ஸ்ரீதர். அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக உதயாவும், அட ஆமாம் கிரி, அதை ஷண்மியிடம் இன்றே காட்டிவிடலாமா என ஆர்வத்தோடு கேட்டாள். அவளது ஆர்வத்தை கண்ட கிரியும், கண்டிப்பாக உதி, இவன் இன்றே சஸ்பெண்ட் ஷண்மியிடம் உடைத்து விட்டான். சோ நாமும் இன்றே காட்டி விடுவோம் என்றபடி எழுந்து தன் அறைக்கு சென்றவன் திரும்பி வந்த பொழுது அவனது கையில் பெரிய கவர் இருந்தது. அதை கண்டதுமே விஷயம் புரிந்தவனாக, 2 நாட்களாக காணோமே என்று தேடிக்கொண்டிருந்தேன், உன் கைக்கு எப்படி அண்ணா வந்தது என கண்டிப்பான குரலில் விசாரித்தான் ஸ்ரீதர்.
சண்மதியிடம் கவரை தந்தவன், என்னை முறைத்து பயனில்லை தம்பி பையா, உன் அண்ணிதான் தந்தாள் என நமட்டு சிரிப்புடன் மனைவியை மாட்டி வைத்தான் கிரி. அண்ணி என அவளிடம் திரும்பியவனிடம், ஏய் ஸ்ரீதர், என்மேல் தவறில்லை, எக்ஸ்ட்ராவாக 10 பத்திரிகை கேட்டேன் என்று உன்னுடையதில் இருந்து தந்தாயே, அதோடு இந்த கவரும் சேர்ந்து வந்துவிட்டது என அவசரமாக விளக்கியவள், பார்த்ததும் உன்னிடம் தரலாம் என்றுதான் நினைத்தேன், கிரியிடமும் அதைத்தான் சொன்னேன் என இழுத்துவிட்டு, உன்னிடம் தருவதற்குத்தான் மறந்து போய்விட்டோம் என்று கூறி குறும்புடன் சிரித்தாள். பொல்லாதவர்கள் அண்ணி நீங்கள் என்று தானும் சேர்ந்து சிரித்தான் ஸ்ரீதர். கிரி தந்த கவரை பிரிக்காமல் ஸ்ரீதரிடமே நீட்டினாள் சண்மதி. அதை கவனித்த வாசுதேவன், நீங்கள் என்னதான் வம்பு செய்தாலும் அவள் கவரை என்னவென்று பார்க்காமலே அவளிடம் தருவதை பாருங்கள் என்றார் பெருமிதமான குரலில். ஸ்ரீதரும் கவரை வாங்காமலே, பிரித்து பார்மதி, எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிவிட்டது, உனக்கு தெரிவதற்கென்ன என்றான் சிரித்த முகமாகவே. ஆவலுடன் கவரை பிரித்தாள் சண்மதி. அவள் யூகித்தது போலவே அவளது சற்று பெரிய சைஸ் புகைப்படம்தான் பளிச்சென்ற சிரிப்போடு அவள் நிற்கும் ஃபுல் சைஸ் போட்டோ. இதில் என்ன சஸ்பென்ஸ் என்பது போல் அவள் மற்றவர்களை நிமிர்ந்து பார்க்க, உதயா குறும்பு சிரிப்புடன், பின்புறம் திரும்பி பார் ஷண்மி, வழக்கம் போல் ஐயா உருகி உருகி எழுதியிருக்கிறார் என்றவள் ஸ்ரீதரிடம் திரும்பி, இது எப்பொழுது எழுதியது ஸ்ரீதர் என விசாரித்தாள். குணாவோடு வந்து இன்விடேஷன் வைத்தாளே, அன்று எழுதியது என வெளிப்படையாக கூறினான் ஸ்ரீதர். ஆர்வத்தோடு புகைப்படத்தை திருப்பி பின்புறம் பார்வையை பதித்தாள் சண்மதி. எட்டாத நிலவே, நீ என் கையெட்டும் தூரம் இறங்கி வந்த பொழுது எட்டி பிடிக்க மனம் துணியாதிருந்தேன், மனம் விரும்பி துணிந்த பொழுதோ கையெட்டும் தூரத்தில் நின்ற நீ எட்டி சென்றாய், எட்டி பிடிக்க முடியாத தூரத்திற்கு என்றும் நான், எட்டவே முடியாத தூரத்திற்கு என்றுமே எனக்கு எட்டாத நிலவாகவே நீ. படித்த சண்மதியின் முகம் இளகி கனிந்தது. எப்படி வருந்தி எழுதியிருக்கிறான் என எண்ணும் பொழுது அவன் பால் அவள் உள்ளம் பாகாய் உருகியது. அவளது விழிகளில் லேசாக நீர் திரையிடுவதை கண்ட உதயா அவளை சகஜமாக்குவதற்காக, பார்த்தாயா ஷண்மி, இப்படி உருகி எழுதிவிட்டு, குணா திருமணத்தன்று ஸ்ரத்தையை மறுபடியும் சந்தித்தேன், மனம் தெளிந்தோம், உடனே திருமணம் என்ற கதையெல்லாம் விட்டதை நினைத்தால் அதை நாமும் எப்படி நம்பிவிட்டோம், தப்பு பண்ணிவிட்டோம் ஷண்மி. குணா திருமணத்திற்கு கிளம்பும் முன் மறுபடியும் ஸ்ரீதர் ரூமை செக் செய்திருக்க வேண்டும். இந்த போட்டோ மட்டும் முன்பே கிடைத்திருந்தால் நாமும், ஐயா சாமி, விட்ட கதையெல்லாம் போதும், இதற்கு என்னப்பா சொல்கிறாய் என கேட்டு மடக்கி இருக்கலாம் என போலியாய் பெருமூச்சு விட்டாள். என்ன செய்திருப்பான், இது என் ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்திருப்பான். அவன் கையெழுத்துதான் என்ற உண்மை தெரிந்து அதை சொல்ல வாயெடுக்கும் அம்மாவையும் ஒரே பார்வையில் மசிய வைத்து விடுவான். அவர்களும் மகனுக்கு சப்போர்ட்டாக வாயை கப்பென்று மூடிக்கொள்வார்கள். அப்பாவுக்கு சப்போர்ட்டாக அப்பாவும், அம்மாவுக்கு சப்போர்ட்டாக அப்பாவும் அவனது கையெழுத்துதான் என்று சொல்லாமல் நம்மை அவன் முட்டாளடிப்பதை வேடிக்கை பார்ப்பார் என்றான் கிரி, பாதி கிண்டலும் பாதி புலம்பலுமாக. வாசுதேவன், அது முடியாதடா மகனே, கவிதையின் பொருளிலேயே இவன்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று தெளிவாய் தெரிந்து விடுகிறதே என்று விட்டு சண்மதியிடம் திரும்பி, நீ நன்றாக பாடுவாய் என்று நினைத்தேன், இப்படி இவனை கவிதை எழுதவும் வைத்து விட்டாயே என்று கேலி செய்து சிரித்தார். ஏதோ நினைவில் சட்டென்று வாய்விட்டு நகைத்தாள் ஸ்ரீதர். சண்மதியை குறும்புடன் நோக்கியவன், உங்களுக்கு இன்னும் தெரியாதில்லையா, மதியம் கவிதை எழுதுவான் அப்பா, நானாவது போட்டோ பின்னால் எழுதுகிறேன், அவள் எதில் எழுதுவாள் தெரியுமா, டெஸ்ட் பேப்பரில் ஆன்சர் ஷீட்டில் எழுதி சமர்த்தாக பின் செய்து என்னிடமே தந்தும் விடுவாள் என்று கூறி மீண்டும் சிரித்தான். ஐயோ, நான் வேண்டும் என்று பின் செய்யவில்லை என சிணுங்கினாள் சண்மதி. மற்ற அனைவரும் ஆவலோடு விசாரிக்கவும், என்ன மதி, சொல்லிவிடட்டுமா என குறுஞ்சிரிப்புடன் கேட்டான் ஸ்ரீதர். நோ ஸ்ரீதர், ப்ளீஸ் நாட் நவ், அது ஏதோ விளையாட்டாய் எழுதியது, இப்பொழுது சொல்லி என் மானத்தை வாங்கி விடாதீர்கள் என அவசரமாக மறுத்தாள் சண்மதி. விளையாட்டாய் எழுதியது தானே, சொன்னால் பரவாயில்லை என மற்றவர்கள் ஆவலோடு மீண்டும் கேட்கவும், கேட்டுவிட்டு இதெல்லாம் கவிதையா என்று கிண்டல் செய்யாதீர்கள் ப்ளீஸ், ஏதோ மனதில் பட்டதை எழுதினேன், அவ்வளவுதான் என்றாள் சண்மதி சிரித்தபடி. அவள் கவிதையை ஸ்ரீதர் சொல்லவும் ரசித்து சிரித்தனர் மற்றவர்கள். பார்த்தாயா மகனே, நீ மதிமுக மயக்கம், எட்டாத நிலவு என்று சுற்றி வளைத்தாலும்
என் மருமகள் கை பிடிப்பது எப்பொழுது என்று ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டை பிடித்தாள் பார்த்தாயா என்று சிரித்தார் வாசுதேவன். ஏதோ டெஸ்டுக்கு ஸ்ரீதரிடம் பேனா வாங்கி எழுதினேன் என்றாயே, அன்று எழுதியதுதான் இந்த கவிதையா என சட்டென யோகித்து தேவகி வினவவும் என ஒப்புதலாய் தலையசைத்தாள் சண்மதி. இதையெல்லாம் பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஷண்மி, உண்மையாகவே அந்த பேனா காணாமல் போயிற்றா இல்லை என குறுஞ்சிரிப்புடன் உதயா இழுக்கவும் முறுவலோடு கை நீட்டி தன் கை பையை எடுத்தவள் உள்ளே பத்திரமாக இருந்த அவனது பேனாவை எடுத்து காட்டி ஸ்ரீதரின் தோளில் சாய்ந்து சிரித்தாள். அடப்பாவி, நான் அப்பொழுதே நினைத்தேன். அம்மா மறுநாள் இவள் என்னிடம் புது பேனாவோடு வந்து என்ன கதை விட்டாள் தெரியுமா? லயர் என சிரித்தவன், அம்மா, நீங்கள் ஆசையாய் தந்த பேனாவை எடுத்து வைத்து கொண்டாள். இதற்கு கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே ஆக வேண்டும் என்றான் சீரியஸ் போல. தேவகியும், ஆமாம்டா, என் மகனுக்கு ஒத்து ஊதியவர். சண்மதியிடம், ஸ்ரீதரின் பேனாவை எடுத்துக்கொண்டாய் அல்லவா, அதற்கு பரிகாரமாக இப்பவே நீ ஒரு பாடல் பாட வேண்டும் என்றார். இப்பவே வா என அவள் சற்று தயங்கவும், ஆமாம் பாட வேண்டும் என எல்லோரும் வற்புறுத்தவும், ஓகே என்றபடி ஸ்ரீதரிடம் என்ன பாட்டு பாடட்டும் என கேட்கவும் அவன் முறுவலுடன், உனக்கு தோன்றும் பாட்டை பாடுமா என்றான். மெல்ல விழி மூடியவள், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி என்ற பாட்டை தேன் குரலில் தன்னை மறந்து நெஞ்சுருகி பாடவும் மற்றவர்களும் மெய் மறந்தனர். அவள் பாடி முடித்த பின்பும் கூட அந்த இடமே அர்த்தமுள்ள மௌனத்தில் சில நிமிடங்கள் ஆழ்ந்திருக்க வியப்புடன் கூடிய தலையசைப்புடன் வெல் செட் மதி என்றான் ஸ்ரீதர். மற்றவர்களும் கைதட்டி உற்சாகமாக பாராட்டினர். பாடும் பொழுது அப்படி உருகி போனாயே, ஸ்ரீதரை நினைத்து பாடித்தானே அப்படி உலகம் மறந்து ஒன்றி போனாய் என கேலியாக கேட்ட உதயாவை பார்த்து முறுவலுடன் இல்லை என்ற தலையசைத்தாள் சண்மதி. இல்லை அக்கா, இன்றைய நாளை என் ஆயுளில் மறக்க முடியாத அளவுக்கு அற்புத நாளாக முடித்து கொடுத்த அந்த முருகரை நினைத்துத்தான் பாடினேன். எப்பவுமே நான் கடவுள் மீது இயற்றப்படும் பக்தி பாடல்களில் மனிதர்களை நுழைப்பதில்லை. அதற்கென்று வேறு எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றதே என சிரித்தவள், தினம் காலை பூஜை அறையில் தேவாரம் திருவாசகத்தில் இருந்து குறைந்தது ஒரு பாடலாவது என்னை பாட சொல்லி அப்பாவும் சேர்ந்து பாடுவார். அப்பாடல்கள் எல்லாம் கடவுள் மீது காதலால் கசிந்துருகி பாடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பக்தி பாடல்களை பாடும் பொழுது நாமும் அக்கடவுளை அவரின் எல்லையற்ற கருணையை தியானித்து அப்பாடலை அவருக்கே பாமாலையாக அர்ப்பணிக்க வேண்டும் என என் அப்பா சொல்வார். அதான் கடவுளுக்கும் அதை இயற்றியவர்களுக்கும் நாம் செய்யும் மரியாதை என்பார் என் அப்பா. அதைத்தான் இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன். என் அளவில் என் தனிப்பட்ட கருத்து இது, அவ்வளவுதான் என்று கூறி முறுவலித்தாள் சண்மதி. ரொம்ப கரெக்ட் ஹனி என்றான் ஸ்ரீதர் உற்சாகத்தோடு. அத்தை, அந்த பாடலை உங்கள் எல்லோருக்கும் பாடினேன். இப்ப ஸ்ரீதருக்காக ஒரு பாடல் பாடவா என ஆவலோடு கேட்க, ஷண்மி, என்ன கேள்வி இது, அதற்காகத்தானே காத்திருக்கிறோம் என்றான் கிரிதர் ஆர்வமாக. என்ன ஸ்ரீதர் பாடட்டும் என ஆவலும் உற்சாகமுமாக கேட்டவளை விழி மலர நோக்கி என தலையசைத்தவன் பாடலை கேட்க தயாரானான். மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த என ஸ்ருதியோடு அவள் பாடத் துவங்கவும் ஸ்ரீதரின் முகம் நேசத்தில் இளகியது. முன்பொரு முறை இதே வீட்டில் இதே பாடலை, இந்த வரிகளை அவள் பாடிய கணம் தான் உள்ளே நுழைந்தது அவனுக்கு நினைவு வந்தது. அவளிடமும் அதே நினைவு. இசையின் பரவசத்தில் கண்களை மூடி லயித்து கேட்டவன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தனக்காக அவள் பாடிய அந்த தேன் இசை தன் செவிகளை வருடி பின் அதையும் தாண்டி தனது இதயத்தை இதமாய் வருடுவது போல உணர்ந்தான். பாடி முடித்த அவளை வாசுதேவன், தேவகி என அனைவரும் போட்டி போட்டு கொண்டு பாராட்டிய பொழுது அவன் மட்டும் எதுவும் பேச இயலாதவனாய் அமர்ந்திருந்தான். ஸ்ரீதர், நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே என சிடுங்கியவளை பார்த்து, நோ வேர்ட்ஸ் டு சே ஹனி, ஐ காண்ட் சே எனிதிங் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் என்றான் அவன் உணர்ச்சியோடு. அடடா, என்ன உருக்கம்டா சாமி, தம்பி பையா சரண்டர் ஆகிவிட்டாய் போல என கிண்டல் அடித்தான் அண்ணன். ஆமாம் அண்ணா, டோட்டல் சரண்டர், உன்னை போலவே என பதிலுக்கு மாறினான் ஸ்ரீதர். சற்று பொறுத்து மெயின் ஹாலில் உதயாவுடன் சண்மதி பேசிக் கொண்டிருக்கையில் தூக்க கலக்கத்தில் சிணுங்கிக் கொண்டிருந்த வினேஷை தூக்கி கொண்டு வந்த ஸ்ரீதர்,
அண்ணி, பெரியவருக்கு தூக்கம் கலைந்து விட்டது. அம்மாம் வேண்டுமாம் என்றபடி அண்ணியிடம் வினேஷை நீட்டினான். அவனை தூக்கிக் கொண்டு உதயா செல்லவும், ஸ்ரீதர், எனக்கும் லேட்டாகி விட்டது. அப்பா எனக்காக காத்திருப்பார். கிளம்ப வேண்டும் என்றாள் சண்மதி. கிளம்பலாம் என்றபடி அவள் அருகில் அமர்ந்த ஸ்ரீதர், மதி, சற்று முன்பு என் கவிதையை படித்துவிட்டு வருத்தத்தில் கண் கலங்கினாயே, இப்பொழுது இதை படித்து பாரேன் என்றபடி அதே புகைப்படத்தை அவளிடம் நீட்டியவன் அவள் தோளில் கை போட்டு தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். வியப்புடன் வாங்கி படித்தவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. பழைய கவிதையின் மீது பேனாவினால் குறுக்கே ஒரு கோடு போட்டு அதை அடித்துவிட்டு அக்கவிதைக்கு வலது புறமாக பக்கத்திலேயே இன்னொரு கவிதையை எழுதியிருந்தான். கைக்கு எட்டாத மதி இப்பொழுது என் கைப்பிடியில். இத்தருணம் என் வாழ்வில் பொக்கிஷ தருணம். அதற்கான வெகுமதி மதியே. இனி உன்னில் தேய்பிறை என்பதே கிடையாது. வாக்களிக்கிறேன். என் தோழியாய், காதலியாய், மனைவியாய், என் மழலையின் அன்னையாய் வளர்ப்பிறை மட்டும் இனி உனக்கு சாசுவதம். முகம் மலர, மனம் நெகிழ நிமிர்ந்து அவனை இமைக்காமல் பார்த்தாள் சண்மதி. விழிகளில் வெள்ளமென அன்பு பெருக, தேங்க்யூ ஸ்ரீதர் என சிரித்தபடி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் அவள். பின்பு என் அவனின் எல்லையற்ற நேசம் என் மீதுதான் என வெளிச்சமான தருணமே, தேய்மதி வளர்மதி எல்லாம் கடந்து முழுமதியானேன். இனி என் வாழ்வில் நிறைவான பௌர்ணமி மட்டுமே. உன் அதிகரிக்கும் அன்பில் உன் தோழியாய், காதலியாய், மனைவியாய், உன் மழலையின் அன்னையாய் என் ஒளியும் அதிகரிக்கும் என்று தணிந்த மென்குரலில் கூறி உள்ளத்தில் எல்லையற்ற நிறைவோடு அவனது தோளில் தலை சாய்த்து கண் மூடினாள் அவள். நிறைவான நேசத்தில் கண்கள் கலங்க அவள் நெற்றியில் பரிவும் பிரியமுமாக இதழ் பதித்தான் அவன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.